வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று வழமை போல தாய நிகழ்வுகளோடு தாயத்தில் நடக்கக்கூடிய அரசியல் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். குறிப்பாக அண்மையில் சில தினங்களுக்கு முதல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் தலைமையிலான அணி ஒன்று தமிழகம் பயணம் செய்திருக்கின்றது. தமிழகத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்களையும் சந்தித்து உரையாடி இருக்கின்றார்கள். அதற்கு முன்னர் திருமாவளவன் குழுவினர் இலங்கை வந்து இவர்களை சந்தித்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது. இது என்னடா நீண்ட காலமாக திமுகவை ஒரு தீண்டத்தகாதவர்களாக சொல்லி வந்த கஜேந்திரகுமார் அல்லது பார்த்து வந்த தமிழ் அரசியல் தலைமைகள் இப்போ ஒரு மூவொன்று எடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எங்களோடு உரையாடுவதற்காக அரசியல் ஆய்வாளர் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பல்நோக்கு வேர்கள் புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் முல்லமதி அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. குறிப்பாக இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இந்திய பயணம் தொடர்பில் தான் நான் கேட்க இருக்கிறேன். அதுல இது திடீரென்று நிகழ்ந்தது மாறி தெரியுது. ஏன்னா திருமாவளவன் வந்ததுக்கு உடனே இவர்கள் அங்க போயிருக்கிறார்கள். இதுவரை அதாவது இந்த இறுதி யுத்த முடிவுல வந்து திமுக கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றது, ஒரு நாடகம் ஆடி ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் என்று குற்றஞ்சாட்டி வந்தது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் இவ்வளவு அழிவுக்கு காரணம் கருணாநிதி என்றெல்லாம் தமிழ் தரப்புல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதுல உண்மை பொய்ய அப்பால விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்புகள் அவ்வாறுதான் ஒரு முடிவுக்கு எடுத்திருந்தன. இன்றைக்கு இந்த விஷயம் இந்த விஜயம் ஏன் முக்கியமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த கேள்வி. இந்த விஜயத்தில் எந்த முக்கியத்துவமும் இல்லை. இந்த விஜயத்தை இவர்கள் செய்யவும் இல்லை. இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அங்க அழைக்கப்பட்டதனால யார் யார் வரணும் என்ற பேர் விவரங்களோடு அங்க கொடுக்கப்பட்டிருந்தது. அத்தனை பேரையும் கூப்பிட்டு முதலமைச்சரின் காலடியில் உட்கார வைத்திருக்கிறார்கள். இது தமிழ்நாடு உளவுத்துறையினுடைய பின்னணியிலும் அரசியல் ராஜதந்திர தரப்புகள் மத்தியிலும் கூடி பேசி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் தேர்தல் பாரதூரமான குழப்பத்தை ஏற்படுத்த இருக்கிற நிலையில் அதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனுசரணை ஆக்குறதுக்காக ஒரு முயற்சியை தவிர இந்த இவர்கள் தமிழ்நாட்டுக்கு போறதுக்கும் இந்திய மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்திய மத்திய அரசு இது சார்ந்து இவர்களை கூப்பிட்டு கதைக்கிறேன்னு சொன்னா அவர்கள் கூப்பிட்டு கதைச்சிருப்பார்கள் அல்லது இந்திய தூதரத்துல கூப்பிட்டு கதைச்சு போட்டு போடுவார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் அது 100% இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற நாடு. ஏனைய நாடுகள் என்ற வகையில் அவ்வப்போது எந்தெந்த அடிப்படையில் இலங்கையோடு தொடர்புகளை ஏற்படுத்தலாம், தங்களுடைய தேசிய நலன்கள் சார்ந்து செயல்படலாமோ அதில் இவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது இந்த அனர்த்தத்தை முன்னிட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கா சில தன்னுடைய விமானங்களை கொண்டு வந்து அனைத்து விமான நிலையங்களும் பறந்ததால ஒரு காலத்தில் ஒரு தேவை ஏற்பட்டால் இலங்கையை ஒரு தளமாக பயன்படுத்தி கொண்டு செயல்பட வேண்டிய நிலை வந்தால் எந்த நேரமும் வந்து படைகள் இறக்கி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றதை அமெரிக்க படைகள் வந்து ஆசிய பசிபிக் படைப்பிரிவு வந்து இந்த அமெரிக்காவுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சம்பவம் தான் அதில் நடந்திருக்குது. மற்றும்படி ஒன்றுமில்லை. இது ஒரு அனர்த்த காலத்து நடவடிக்கை. அதோடு சேர்த்து அவர்கள் ஒரு ஒத்திகையை நடத்தி போட்டார்கள். இதை வச்சு கொண்டு பெருசாக அரசியல் பேசுகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே அதை விடுவோம். நீங்க சொல்றீங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை உறுதிப்படுத்துறதுக்காக, அதாவது இலங்கை தமிழ் மக்களுடைய விடயத்துல திமுக தங்களோட நிக்குதுன்னு காட்டி அந்த வாக்கு வங்கியை உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இதை செய்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அந்த அடிப்படையில தான் திருமாவளவன் சென்று இவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்தது. ஆனால் பிறகு இந்த கஜேந்திரகுமார் தரப்புக்கு காசு கொடுக்கிறவர்கள் வெளிநாடுகள்ல இருந்து இன்றைக்கும் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழம் பிடிக்க முடியும், சாத்தியப்படும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வருங்கை வீசுகிறவர்கள். இவர்கள் எல்லோரும் தங்களுடைய அரசியலை நடத்துறதுக்கும் இவர்களை வழிநடத்துகிறவர்கள் என்ற வகையிலும் அங்குள்ள ஏனைய கட்சிகளையும் போய் சந்தியுங்கோ, சீமானையும் போய் சந்தியுங்கோன்னு சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது உண்மையில இது ஒரு நகைப்புக்கிடமான ஒரு விஷயம். என்னண்டா 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கஜேந்திரகுமாரை வெளியில கொண்டு வந்தது கோட்டபாய ராஜபக்ச என்றும் அவர்கள் கொடுத்த நிகழ்ச்சி என்பதுதான் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகினது என்றும் ஜனநாயக போராளிகள் என்ற ஒரு அரசியலை இந்தியா வித்தியாசம் கூட உருவாக்கிய போது அந்த அரசியலை பலப்படுத்துவதற்கு போராளிகளாகிய நாங்கள் எடுத்த முயற்சியில் வந்த திலீபன் பலியில் வருகிறோம் என்ற அந்த கோஷத்தை அவர்கள் அப்படியே பறித்து யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவோ அன்றாபுரம் வரையும் ஒரு நடவடிக்கை நடத்தி பிறகு ஆண்டுதோறும் திலீபனை கொண்டு திரிஞ்சு கிட்ட அடியும் வாங்கி கொடுத்த சம்பவங்கள் வரையும் அவர்களுடைய அந்த அரசியல் போய் கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் முழு பச்சை கொடி காட்டுது இந்தியாவும் இலங்கையும் என்ற அளவில் இவர்கள் யார், அதாவது ஈழத்தமிழர் அரசியலில் இவர்கள் யார் என்றதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள், விளங்குவார். அப்ப இது அந்த அடிப்படையில இது ஒரு கட்டுக்குட்டி அரசியல். இலங்கையின் சட்ட புத்தகங்களை படித்த சட்டவாளர்கள் தங்களுக்கு பிரச்சனை வராத அளவிலும் தமிழ் மக்களை தலைமைத்துவத்தை தங்கள் கையில் வச்சுக் கொள்வதற்கும் நடத்துகின்ற ஒரு அரசியல் கூத்தாட்டம் தான் இது. அந்த அரசியல் கூத்தாட்டத்துக்குள்ள
தமிழர் தேசிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரை வச்சு கொண்டு இன்றைக்கு அவர்கள் நிற்கிறதுக்கு இலங்கை அரசு மட்டும் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். விடுதலை புலிகளால வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வெளிநாடுகள்ல இருந்த சொத்துக்களை பிரிச்சு வச்சிருக்கிற இயக்க போராளிகளாக இருந்து இன்றைக்கு அந்த சொத்துக்களை வைத்திருக்கிற பினாமிகள், இயக்க போராளிகள் அல்லாத நிலையில் சொத்துக்களை வைத்திருக்கிற பினாமிகள், சர்வதேச நாடுகளில் புலிகளின் அனுசரணை கட்டமைப்புகளாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இன்றைக்கு தங்களை புலிகள் என்று சொல்றவர்கள், இந்த வரலாற்று மையம், இவர்கள் எல்லோரும் இதுக்கு பின்னாலே இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு மாய உலகத்துக்குள்ள இந்த அரசியலை வச்சு கொண்டு தங்கட வாழ்க்கையை ஓட்டுவதற்காக இந்த கஜேந்திரகுமார் தரப்பை வச்சு இயக்குகிறார்கள். இப்ப அரசு பிரபாகரன் சொன்னா இவர்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சது, அதுக்கும் இனி இல்லாம போகுது. ஒரு சீட்டு அவர்களுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, தேசிய பட்டியலையாவது ஒரு இடம் கிடைக்கக்கூடிய அளவுக்காவது அவர்களுக்கு ஒரு வாக்கு விடும். இது அரசியல் அவங்களுக்கு வந்தா என்ன விராட்டி என்ன, இந்த முறை விராட்டி அடுத்த முறை வரும். அவங்களுக்கு அந்த அரசியல்ல ஒரு முக்கியத்துவமான ஆட்கள் இல்லை, அவங்களை போய் சந்திக்கிறதாலே அங்கே ஒன்றும் பெற போறதும் இல்லை. ஆனா இது ஒரு செய்தியாக்கி கதையாக்கி படமாக்கி தாங்களும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில முரண்பாடு இல்லைன்ற மாதிரி காட்டிக்கொள்ற ஒரு விஷயமே தவிர வேற ஒன்றும் இல்லை. மற்றது இந்த கடல் தொழில் அதுதான் கேட்க வந்து நான் என்னன்னா, அண்மையில யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்திருக்குது. 2000 பேர் வரைக்கும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்திய தூதரகத்தை யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும், இந்திய மீனவர்கள் வந்து இலங்கை கடல் வளத்தை அள்ளி கொண்டு போகிறார்கள் என்றும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு நீண்ட காலமாகவே இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது மன்னார்ல வச்சு இந்த விஷயத்தை எழுப்பி இருக்கிறார். அப்ப இவர்கள் தங்களுடைய பயணத்துல வந்து இதை பற்றி பேசியதாக இன்னும் தெரியல. அதே போல ஸ்ரீதரன் சில தடவைகள் தமிழ்நாட்டுக்கு சென்று வந்திருக்கிறார். அப்போதும் தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசப்பட இல்லை. இப்ப இது பார்க்கிற மாதிரிக்கு இந்த இலங்கை தமிழ் தேசியம் பேசுபவர்கள் எல்லாம் இந்தியாவினுடைய ஒரு எடுபிடிகள் போல செயற்படுறதாக தானே தெரியுது. இவர்கள் எடுபிடிகளாக தான் செயல்பட்டே ஆகணும், வேற வழி இல்லை. உனக்கு உயிர் மீது ஆசை இருக்கிறதா, அல்லது ஊரை விட்டு ஓட போறியாண்டு கோட்டபாயா கேட்ட பொழுது எனக்கு உயிர் மீது தான் ஆசை இருக்கிறது, சொத்து மீது தான் ஆசை இருக்கிறது, நான் ஊரை விட்டு ஓடி என்ன செய்யறது என்று கேட்ட பொழுது புலிவாசம் போட்டு கொண்டு போய் யாழ்ப்பாணத்துல நின்ற போது நின்றால் தானே கஜேந்திரகுமார். அவரே தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் இன்றைக்கு புலிகள் என்று தங்களை சொல்லுகின்ற இந்த போலி புலிகள். அப்ப இதுகளை எல்லாம் நாங்கள் ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாம். அதே வேளையில இந்த மீனவர்கள் அதை நீங்கள் அவ்வளவு ஈஸியா தட்டிட்டு போகலாம். இப்ப என்னதான் நீங்க இவர்கள் ஒரு பொருட்டானவர்களே இல்லை. இவர்களை நீங்கள் சொல்றீங்க, நீங்கள் இவர்கள் புலிகள் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனால் இப்ப அவர்கள் ஸ்ரீதரனோ கஜேந்திரகுமாரோ தானே சொல்லுகிறார்கள் புலிகளுடைய கொள்கையை தாங்கள்லாம். இப்ப மக்களுக்கு இருக்குல்ல, அதை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். புலிகளுடைய ஒரு அரசியல் இயக்கம் இல்லை, புலிகளின் கொள்கை என்று இவர்கள் எங்க காட்டுறது? புலிகளுடைய ஒரு அரசியல் இயக்கம் புலிகள் இயக்கத்திட்ட இருந்திருந்தால் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அந்த அரசியல் தலைமைத்துவம் தன்னை முன்னிறுத்தி தமிழர்களுக்கான தலைமைத்துவத்தை வழங்கி இருக்குமே. 90% தமிழர்கள் புலிகளோட விரும்பியோ விரும்பாமலோ புலிகள் இயக்கத்துக்கு பின்னாலே அணிந்திருந்த நிலையிலே அந்த ஆயுத போராட்டம் நியாயமற்ற முறையில் பன்னாட்டு ஆதரவோடு அளிக்கப்பட்டதுக்கு பிறகு ஜனநாயக வழியில் செயல்படுவதற்கு மக்கள் ஆதரவு அளிக்காமல் இருந்திருப்பார்களா? உருத்திரகுமாரன் நாடு கடந்த அரசாங்கம் உருவாக்கிய போது தமிழ் மக்கள் பெரும் மலையாக உருத்திரகுமாரன் நம்பினார்கள் தானே. கடைசியாக உருத்திரகுமாரன் 1 மில்லியன் தெரிஞ்ச உலகதானே விரோதடி என்று விட்டு விலகி இருக்கிறார். அப்ப அது அப்படி இல்லை. மக்கள் அங்கே ஒன்றும் இல்லை. இவர்கள் நடத்துகிற அரசியல், இவர்கள் சூழ்நிலை கைதிகளாக இந்த அரசியல் நடத்துகிறார்கள். இந்த மீனவர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகிழக்கு தமிழர்களுடைய கடல் பகுதிகளில் வந்து மீனை அள்ளுறவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக, திராவிட முன்னேற்ற கழக அரசியல் பின்னணியை கொண்ட பெரிய பெரிய சம்மாட்டியம். இல்ல, இது ஒரு முக்கிய புள்ளி. நீங்க சொல்றது சரியானதும் தான் என்று நினைக்கிறேன். சொல்ற மாதிரி அவர்கள் திட்டமிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கூட அவ்வளவு ஆயத்தமாக இல்லை என்ற நிலைப்பாடுதான் இருக்கு. இல்ல என்னடா, இப்ப நீங்க $1 மில்லியன் $1 மில்லியன் லாபம் அவர்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னா 10% ஸ்டாலினுக்கும் கிடைக்குதுன்றது 100% உண்மை. 10% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்குதுன்றது உண்மை. ஏன்னா இந்த ரெண்டு பிரதான கட்சிகளுடைய சம்மாட்டிகள் இருக்கிறார்கள். நான் அறிஞ்சளவுல இப்பொழுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலரும் அதுக்குள்ள இருக்கிறார்கள் மாதிரியும் சொல்றாங்க, எனக்கு வழிவா தெரியும். ஆனால் அதனால நீங்கள் போய் எந்த தமிழ் அரசியல் கட்சிக்காரர்களும் போய் அங்க தமிழ்நாட்டோட கதைக்க மாட்டாங்க. கதைச்சு அவங்க சொல்லுவாங்க இந்த கதையை நிப்பாட்டு வேற கதையை கதை எண்ணுவாங்க. அப்ப அதனுடைய அந்த மீனவர்களை பற்றி அக்கறை கொண்டு கதைக்கிறதுக்கு இவங்க இல்லை. நீங்க பாருங்க, இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடு செய்ததும் இந்திய உளவுத்துறை தான், நடத்துறதும் இந்திய உளவுத்துறை தான்.
இந்திய தூதரத்தை தூக்கி போட்டு சீனா தூதரத்தை கொண்டு போறோம், அமெரிக்க தூதரத்தை கொண்டு போறோம் சொன்னது இவங்கள் தான். ஆனா சும்மா அமெரிக்காவை இழுத்து விட்டு சீனாவை இழுத்து விட்டு வடகிழக்கில் ஏதோ வந்து புடுங்குறோம்னு சொல்லி இவங்க காட்சி கொண்டுக்கிறாங்க. இது ராணுவ மூலோபாயம் தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு படை சார்ந்த அதனுடைய பலம், அந்த நாடு, அதனுடைய மக்கள் தொகை, இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சீனாவோ அமெரிக்காவோ இந்தியாவோ இலங்கைக்கு வருவதற்கு நினைப்பதற்கு முன்னரே இந்திய படைகள் இலங்கைக்கு வந்துடுவாங்க. சரிதானே? அதெல்லாம் அதுக்கு அப்பால போனீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற ஏவுகணை தொழில்நுட்பத்துல இந்தியா நினைச்சது என்றால் 2 ஏவுகணை முடிஞ்சது, வடக்கும் இல்லை, கிழக்கும் இல்லை, தெற்கும் இல்லை, மேற்கும் இல்லை, எல்லாம் போடும். மற்றது அரசு போன்றவர்கள் கூட, கலாநிதி அரசு போன்றவர்கள் கூட இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறதா கருதுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இலங்கை என்ற தலையீடுகள் அத்தனை விடயத்திலையும் இந்தியா அமெரிக்காவுக்கு விளங்கப்படுத்தி சொல்லிட்டு தான் வந்திருக்கு. இந்தியாவை எதிர்த்து கொண்டு அமெரிக்காவோ சீனாவோ இலங்கைக்குள்ள அவ்வளவு தூரம் போய் செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக இப்பத்த சூழல்ல இல்ல. அருஷ் பிரபாகரன் ஒரு சிறந்த ராணுவ ஆய்வாளர், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப ஆய்வுகள் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தகவல்களை வாசிச்சு படிச்சு, ஊடக செய்திகளை படிச்சு, அரசுகள் எடுக்கிற முடிவுகள் நகர்வுகள் எல்லாத்தையும் படிச்சு அனலைஸ் பண்ணி அதை ஊடகத்துல சொல்லி கொண்டு இருக்கிறார். அவ்வளவு அத்தனை அவர்கள் செய்யலாம். அருஷ் பிரபாகரன் 2009 முதல் சொன்னாரா விடுதலை புலிகள் இவ்வாறு இல்லாமல் போறார்கள்? அதுக்குள்ள நாங்கள் போகண்டா. இப்ப நீங்க இந்த குணாகவியலகன் என்று சொல்லி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா அரசு அறிவியக்க கொண்டு நீங்க குணாகவியலகன் கிளீனா முன்கூட்டி சொல்லுவார், இந்த காலத்துல இந்த நடக்குது. நீங்க அந்த பதிவுகளை சரியா பார்த்து கொண்டீங்கன்னா தெரியும். இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் ஏன் நடக்க போகுதுன்றதும் ஏன் நடந்ததுன்றதும் கூட குணாகவியலகன் சொல்லப்பட்டது. இப்ப அண்மையில கூட ஒரு மீள் பதிவு என்று சொல்லி குணாகவியலகன் இப்ப சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்ன, உண்மையில ரஷ்யா உக்ரைன் போரின் பின்னணி என்ன என்றதை பற்றி தெளிவா சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதே போய் கேட்கறது நல்லது. அதை நாங்கள் எடுத்து விரிவாக்கம் செய்யறதுல பெரிய யோசனை இல்லை. அதை நாங்கள் கேட்டு அதுல இருந்து எங்களுடைய பார்வைக்கும் அவருடைய ஆய்வாளர்கள் எல்லாரும் சர்வதேச விஷயங்கள்ல மிக தெளிவாக இருக்கிறார்கள், சர்வதேச விஷயங்கள் ஆராய்ஞ்சு. ஆனா எங்களுடைய சொந்த பிரச்சனை என்று வரும்போது அங்கதான் பிரச்சனை. இப்ப சொந்த பிரச்சனை சார்ந்தவர்கள் கதைக்க மாட்டார்கள் என்று சொன்னா, சொந்த பிரச்சனை சார்ந்த கதைச்சா இவர்களே இல்லாமல் போய்விடுவார்கள், இவர்களுக்கு துரோகிப்படம் உண்மையை சொல்ல மாட்டார்கள். இவர்கள் தமிழர்களை பகடைக்காய்களாக வச்சு ரத்தம் சிந்தாமல் வேர்வை சிந்தாமல் அறைகளுக்குள்ள இருந்து கொண்டு ஓய்வு பெற்ற காலத்திலையும் மற்றது படிச்சுட்டு நல்ல சம்பளங்களுக்கு வேலை செய்து கொண்டும் மந்திரந்தி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். எங்களை போல இங்க 7 நாளும் வேலை செய்து கொண்டு இனம் பற்றி சிந்திச்சு கொண்டு இனத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும், இவ்வளவு போராளிகளை கொடுத்துட்டோமே, இவ்வளவு மக்கள் இழந்துட்டோமே, நாங்கள் ஒரு இனமாக இல்லாமல் போறோமே என்று சொல்லி கவலைப்பட்டு அரசியல் பேசுறவர்கள் இங்க ஒரு மிக குறைஞ்ச ஆக்கள் வழங்குதானே. இப்ப நீங்கள் இதுல இருந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க, எவ்வளவு தொலைநோக்காக இந்த தமிழர் இந்த கண்டுபிடிச்சு அந்த உண்மையை கண்டுபிடிச்சு இந்த கஜேந்திரகுமார் தரப்பினுடைய இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏன் ஒரு போர்வை போத்து கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அந்த வடிவத்தில் வந்தது யாழ்ப்பாணத்துக்கு என்றதையும், அது சில போராளிகளையும் தன்னகத்தை கொண்டு நின்று கொண்டு என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றதையும் எப்பவும் சொல்லி போட்டேன். இவர்கள் எங்களுக்கானவர்கள் இல்லை என்றான் சொல்லி போட்டேன். அதே மாதிரி தமிழரசு கட்சியை பற்றி சொன்ன இப்ப ஒன்ற தெளிவாக விளைய கொள்ளும் ஜெயபாலன், ஒரு சூழ்நிலையின் பிரதிபலிப்பாக அரசியல் பற்றிய ஒரு பெரும் சிந்தனைகளுக்குள்ள நுழையாமல் தமிழ்நாட்டுக்கும் தனக்கும் இருந்த உறவு, இந்திய சுதந்திர போரில் தமிழ்நாடு வகித்த வதிவாகம், தன்னை தமிழ்நாட்டில் பாதுகாத்து உயிரை பாதுகாத்த பலனடுமாறு பல காரணங்களின் ஒரு கூட்டாகத்தான் 83 ஜூலை படுகொலை நடக்கும் போது அமெரிக்க சார்பாக செயல்படுகின்ற ஏவர்த்தனா அமெரிக்க இஸ்ரேலிய உளவுத்துறைகளினுடைய நிகழ்ச்சியில்தான் இந்த 13 இராணுவத்தினருடைய இழப்புக்கு பதிலாக கொழும்பில் தமிழர்களை அடிச்சு வெளியேற்றார். இதனுடைய பொருள் என்ன? நீங்க வேறு நாடு நாங்க வேறு நாடு ஓடுங்கன்னு சொல்லி அவர்களே சொல்றார்கள். அப்புறம் என்ன பார்க்கிறது, பிரிச்சு விடுங்கன்னு சொல்லித்தான் அந்த மேட்சி போய் இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை என்று சொன்னது. அது சொல்லி வாய் மூட இல்ல. இந்திய ராஜதந்திரம் அமிர்தலிங்கத்துக்கே சொல்லி போடுறது, நீ இப்ப இங்க வரக்கூடாது. ஏவர்த்தனாங்க சொல்லி போடுறது, அமிர்தலிங்கத்தை நீ இங்க விடக்கூடாது. இந்தியா நினைச்சு அடுத்த நிமிஷம் அமரலிங்கம் இங்க வரலாம். இலங்கை விடையலான்னு சொன்னா இந்தியாவே போய் கூட்டிக் கொண்டு வரலாம். ஆனால் ஒரு ராஜதந்திரம் தாமதமாக வந்த அமிர்தலிங்கம் போய் இந்திய பாதுகாப்பு அமைச்சருக்கு முன்னாலே நாங்கள் தனிநாடு கேட்கவில்லை, எங்களுடைய கட்சியே சுயாட்சி கட்சி என்று சொல்றீங்க. அப்ப வெங்கட்ராமன் தரப்பில் சொல்றார்கள் என்ன, சுயாட்சி உங்களுக்கு வழங்க முடியாது, உங்களுக்கு நாங்கள் சுயாட்சியை பெற்று தந்தால் இந்திய மாநிலங்கள் அனைத்துக்கும் நாங்கள் சுயாட்சி கொடுக்கணும், உங்களுக்கு திரும்ப பெற முடியாத அதிகாரங்களுடன் மாநில சுயாட்சியை வாங்கி தந்தாலும் கூட இவர்களும் திரும்ப பெற முடியாத அதிகாரங்களை கேட்பார்கள். அதெல்லாம் எங்களால பரிந்துரைக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒரு சிறிய நாட்டுகளை இங்கே மங்கையும் கலந்திருக்கிறீர்கள். நீங்களே சொல்றீர்கள் கொழும்புல தமிழர்கள் எல்லாரும் படிச்ச புத்திஜீவி தமிழர்கள் பணக்காரர்கள் எல்லாரும் கொழும்புலான் இருக்கிறார்கள் என்று சொல்றீர்கள். இப்ப கொழும்பும் யாழ்ப்பாணம் தான் உங்களுக்கு, கொழும்பும் மட்டக்களப்பும் தான் உங்களுக்கு, கொழும்பும் திருவோணமலை நகரம் தான் உங்களுக்கு, மிச்சம் எல்லாம் என்ன உங்களுக்கு அடிமை கூலி தொழிலாளர்களா?
அதாவது தென்னிலங்கைக்கு மலையகம் மாதிரி உங்களுக்கு சாவச்சரிக்கிஞ்சால வந்தா யாழ்ப்பாணத்துல உள்ளவர்கள் கூலியா அவர்கள் கமம் செய்கிற விவசாயம் செய்கிற இடமா. அப்ப இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற தலைவருடைய தந்தை தான் வன்னி பிரதேசத்துல வந்து பெருந்தொகையான இந்த தீவக மக்களையும் அந்த வடமராட்சி தென்மராட்சி மக்களையும் பெலிகாம மக்களையும் கொண்டு குடியேற்றினவர் எளிய மக்கள். அதெல்லாம் தண்ணிக்கு தமிழர்கள் பெருந்தொகை வந்தவர்கள். படித்த வாலிபர் திட்டம் என்ற ஒன்றை முத்தியங்கட்டுல ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து படிச்சுட்டு வேலையெல்லாம் நிற்கிறபடிகளுக்கு அந்த திட்டத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தானே, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தானே. அப்ப இது என்னென்றால் எங்களுக்கு நாங்கள் ஆயுதம் இந்த இயக்கங்களுக்குள்ள போன காலத்துல எங்களுக்கு அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாது, விளங்குதானே. நாங்கள் அதுக்குள்ள போய் எங்களுக்கு தரப்பட்ட வேலைகளுக்கு ஊடாக அங்க இயக்கம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு அந்த சமகாலத்தில் நடந்த பல்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு உண்மை இல்லாமையால் தெரியுது. ஆனால் எடுத்தேன் காவடி பிடிக்கிறான் செடியில் ஆடிக்கொண்டேதான் இருப்பேன் என்று சொல்லி ஆடிக்கொண்டு போய் முள்ளிவாய்க்காலில் முடிஞ்சு போகின்ற சூழ்நிலை துரதிருஷ்டவசமாக வந்துடுது. இந்த அட்டாக்சிவா சொன்ன மாதிரி எல்லா இயக்கத்தையும் தடை செய்தார்கள், தங்களுடைய இயக்கத்துக்குள்ளேயே மாற்று கருத்தாளர்களை துரோகிகள் என்று போட்டு தள்ளினார்கள். எல்லாம் செய்து முடிஞ்ச பிறகு ஒன்றும் செய்ய முடியாது, ராணுவ ரீதியாக வெல்ல முடியாது என்று சொல்லி போட்டு சரணடைய முடியாது. அதாலதான் போராடி அழிஞ்சார்கள் என்று சொல்றது ஒரு மறைக்க முடியாத உண்மை. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நான் உயிருள்ள சாட்சி. வேறு போராளிகளும் பலர் இருக்கிறாங்களா, அவங்க வெளியில வந்து பேசுறேன் இல்ல. 97ஆம் ஆண்டு ஜெயசிக்கு ராணுவ நடவடிக்கையை தொடங்கி 98ஆம் ஆண்டு ஜூன்ல புதூருக்கு வந்துட்டான் இலங்கை ராணுவம். இந்தியா கூப்பிடுது, இங்க வாங்க புலிகள், இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுது. அப்பதான் என்னை போல சிலரையும் இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள். என்ன போல அனுப்பப்பட்டவர்கள் சிலர் லண்டன்ல உங்க போல ஒரு நாடுகள்ல இருக்கிறோம். தனித்தனிய தலைவர் பிடிச்சு அனுப்புறார், பொட்டம்மான் சிலரை அனுப்புறார். இப்படி 2 பகுதியாலையும் வந்தவர்களுக்கு இந்தியாவில் சொல்லப்பட்டது என்ன? இந்திய அரசாங்கம் கூப்பிட்டு சொன்னதா அல்லது தமிழ்நாடு அரசு கூப்பிட்டு சொன்னதா? எங்களை சந்திச்சவர் யாருன்றே எங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன கூப்பிட்டு சொன்னது? நீங்கள் தேசிக்கிறோம் வெல்லவன், உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்திய அரசு உங்களுக்கு எதிராக வராது, நீங்கள் கொண்டக்கூடிய ஆயுதம் எல்லாத்தையும் கொண்டு வாங்கும், உங்களுக்கு கடன் உதவிகள் ஏதாவது வேணும்னு சொன்னா கூட இங்க உள்ளவர்கள்ட்ட கேட்டு வாங்கும், நம்முடைய இருந்தாலும் வாங்கும். அப்படி பல கோடிக்கணக்கான நிதியை நீங்க பெண்களுக்கு இதன் சந்திரிக்கு யாழ்ப்பாணத்தை தரவழிப்பாதையை உருவாக்க கூடாது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது புலிகளுக்கு இந்த ஆயுதங்களை நாங்கள் அனுமதிச்ச ஆயுதங்களை மட்டும்தான் புலிகள் கொண்டு போய் சுத்தம் செய்வார்கள் என்று அவர்கள் நினைச்சார்களோ இல்லையோனே தெரியாது. ஆனா ஆனரவை தூக்கி அடிச்சு போட்டு போய் பலாலியை பிடிக்கிற அளவுக்கு இவர்கள் போவார்கள் என்று அவர்கள் கற்பனை கூட பண்ணல. அதுதான் அன்றைக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகத்துல சொன்னவர், இந்திய ராணுவத்துல வந்து சொன்னவர் ஆனரவ ராணுவ முகாமை பிடிக்கவே முடியாது புலிகள் ஆது. அந்த நம்பிக்கையோட சந்திரிக்காவை அடிச்சு கலைச்சு போட்டு அரசியல் செய்யறதுக்கு தான் ஒரு உதவியை புலிகளுக்கு செய்ய வந்தவை. புலிகள் என்ன சொன்னவே, ரோஹான் தளவத்தை வந்து பிரேமதாசன் காலத்துல ஆர்பிஜியை கொண்டு வந்து தாரணம் அரசியல்ல கொண்டு வந்து தந்தவர்களுக்கு. ஆர்பிஜி வேற ஒரு சாமான், அரசியல் வேற ஒரு சாமான். இலங்கை புலனாய்வு துறையினுடைய தலைவர் கூட உங்களுக்கு ஆயுதம் தந்திருக்கிறார். அப்ப அரசியல்ல ஆர்பிஜியை தர்றதுக்கு பதிலாக அரசியல்ல மாறிக்கொண்டு தந்துட்டு அந்த அரசியல்ல அங்க தந்தோம் என்று காட்டக்கூடாதுன்றதுக்காக இங்க கொக்குளாயில ஒரு ராணுவ நடவடிக்கை நடத்தி ரோஹான் தளவத்தை கொண்டு வந்து 2 அரசியல்ல ஒரு அரசியல்ல பிரிட்டு ஓடிட்டார். பிரிட்டு ஓடி போய் கனவு கொடுத்து விட்டார்கள். கொக்குலா சண்டையில 4 அரசியல்ல புரிய எடுத்து விட்டார். விளங்குதா? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள். நீங்க ஒன்றும் தெளிவாக இதைத்தான் கேட்கிறேன். என்னடா இப்ப நீங்க சொன்னீங்க இந்தியா ஆணையரவை பிடிக்க விட்டது, ஆனா பலாலியை பிடிக்க விடையில்லை. இப்ப புலிகளுக்கு வந்து இது சம்பந்தமான விளக்கம் ஒன்று இருந்திருக்கணும் இல்ல. இந்தியா எவ்வளவு தூரம் விடும், எவ்வளவு தூரம் விடாது, சர்வதேசம் தெரியும். அப்ப நீங்க கிட்டத்தட்ட சர்வதேச புலனாய்வு பிரிவுகளின் ஒரு எடுபடி மாரியல்ல போயிடும். ஏன்னா நீங்கள் அதுக்கு மேல அதை மீறி ஒன்றும் செய்யலாது இல்ல உங்களுக்கு. இல்ல நான் இன்றைக்கு ஒரு அரசியல் ஆய்வாளனா பேசுறேன், தெளிவா புரிஞ்சு கொள்வோம் எல்லாரும். நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை குற்றஞ்சாட்டவில்லை, ஆனால் சூழ்நிலைகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு நாங்கள் யாரையும் குற்றம் சாட்ட இல்லை, யாரும் துரோகி பட்டம் கொடுக்கறதுக்காக நானும் நீங்களும் இதுல வந்து கதைக்கல. நாங்கள் கடந்த காலத்துல நடந்தது என்ன என்றது சம்பந்தமான ஒரு உரையாடலை நடத்துறோம். இதுக்கு வந்து கட்டாயம் தெரியணும். இப்ப வெள்ளக்காரன் என்ன செய்கிறான், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அது சரியோ புள்ளியோ அவன் ஃபுல் டாக்குமெண்ட்ரி வச்சிருக்கிறான். அந்த டாக்குமெண்ட்ரி ஏனென்றால் அடுத்தவன் வரையக்குள்ள அதை பாக்குறதுக்கு அப்ப எங்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கடந்த காலத்துல என்ன நடந்தது, ஏன் இப்படி போனதுன்றதை நாங்கள் சொல்லணும். நாங்கள் என்ன செய்யறோம்டா, வரலாற்றை திரிச்சு எழுதி போட்டு வாரவன் எதிர்கால சந்ததிக்கு பொய் சொல்லலாம்னு நினைக்கிறோம். அது வீண் விரயம் நினைக்கிறோம், அது தவறு. நான் சொல்றேன், இந்த பலாலி இந்த ஆனரவை கடந்து சென்று அடிச்சு கலைச்சு கொண்டு யாழ்ப்பாணத்தின் நுழைவாசலுக்குள்ள போறதுக்கு முதல்லயே இந்திய ராணுவம், இந்திய உளவுத்துறை கருணாவை வந்து அண்ணன் உடனடியாக கிழக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. உளவியல் தகவலை கொடுத்து கிழக்கு மீது ஒரு பட நடவடிக்கை அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இலங்கை ராணுவம். அதனுடைய கிழக்க
பாதுகாக்க வேண்டிய ஒரு சேவை இருக்கு. அந்த படிகள் முழுக்க இங்க வந்து சண்டை பிடிக்க அங்க நிலத்தை பிடிச்சு போடுவாங்க, போட்டா அதுல பெரிய அல்லோலமா போடுமன்றதுக்காக உடனடியாக கருணாவை அனுப்ப அந்த சந்தர்ப்பத்தை காரணம் காட்டி கருணாவின் படிகளை வந்து கனாம்புலிகள் அடிக்கங்கான நகர விடாமல் தடுக்கிற வேலையை கூட இந்தியா செய்தது. இது இந்த புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்களும் தெரியாது. அப்ப அதை செய்து கொண்டுதான் இந்தியா வாஜ்பாய் சொல்லுது, நாங்கள் உங்களை ஏசிக்குரு ராணுவ நடவடிக்கையை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நாங்கள் உங்களை விட்டுறாங்க, அதுக்குத்தான் உங்களுக்கு நாங்க உதவினாங்க. நீங்கள் எங்களுக்கு கொண்டு போவதாக சொன்ன ஆயுதங்களை விடவும் நீங்கள் வலிமையான ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போயிருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள் அந்த அறிக்கைகள்ல இருக்கிற ஆயுதங்களை விட பலமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போயிருக்கிறீர்கள். அதே போல உங்களுடைய திறமை, உங்களுடைய போராளிகளுடைய அர்ப்பணிப்பு, நீங்கள் ஆனரவ பிடிச்சிட்டியல் இங்க என்ன யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்துட்டியல், பலாலிக்கு போக முடியாது. பலாலிக்கு நீங்க போறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாகிஸ்தான்ல வந்து கராச்சி எங்க பாகிஸ்தான் விமான நிலையத்தில இருந்து மல்டிபரல் ராக்கெட் லான்ச்சர்கள் வந்து சந்திரிகா அரசுக்கு கொடுக்கப்பட்டு விமானத்தில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கும். இது இந்திய உளவுத்துறைக்கு தெரிஞ்ச உடனே இந்திய உளவுத்துறை வந்து இந்திய அரசுக்கு சொல்லுது, மல்டிபரல் ராக்கெட் லான்ச்சர் கொடுத்துட்டாங்க, இப்ப கலைச்சு கொண்டு போற படை ஓடத்து வாங்கும், கலைச்சு கொண்டு போற படையும் பலகீனமாக்கி கொண்டு தானே போகும், அடிச்சு கொண்டு போய்கள். அப்ப அந்த கலைச்சு கொண்டு போற படையை திருப்பி அடிச்சு கலைக்கக்கூடிய அளவுக்கு சிங்கள படைகள்கிட்ட வலு இருக்கு. அப்ப கலைச்சு கொண்டு போய்கள கொஞ்சம் ஏதாவது டிஃபிகல்டான இல்ல, வெறும் சீன படையோ ரஷ்ய படை என்ன பாகிஸ்தான் படையோ அல்லது வேற நாட்டு படைகளையோ உதவிக்கு கேட்டா, இந்திய படையை கேட்டா கூட நாங்கள் போய்த்தான் ஆகணும். அப்ப நாங்கள் போகமா இருந்தால் புலிகளுக்கு ஒன்றுமில்லா போகும். அதாவது ஏசி குருவை தடுக்க வழிக்கிட்டு கடைசியா ஒன்றுமில்லா போகுது. இந்திய படைகளை முற்றுமுழுதாக புலிகளை ஜேவிபி அடிச்சு துறைச்சு போட்டு வந்த மாதிரி அடிச்சு துறைச்சு போட்டு வர்றதுல வரப்போகுது. ஆனபடியாக புலிகளுக்கு சொல்லுங்க பாதியை பிடிக்க சொன்னோம்னா வாஜ்பாய் அரசு நான் முடிக்கிறேன். வாஜ்பாய் அரசு இந்த விஷயத்த சொன்ன உடனே பாலாண்ணதான் தலைவருக்கு சொல்றாராம். இதை நான் அறிஞ்சது, நான் பக்கத்துல இருந்து கேட்டதல்ல, நான் அறிஞ்சதாவது. இதுக்கு மேல போனோம் என்று சொல்லிச்சுன்னா ஒன்றுமில்லாம போகுது, பிடிச்சதையும் விட வேண்டி வரப்போகுது, எல்லாத்தையும் விளக்க வேண்டி வரப்போகுது. ஆனபடியா முதல் நாங்கள் இருக்கிறத காப்பாற்ற வேணும், பலாலியை பிடிக்கிறத பற்றி சிந்திக்காதீங்க. இதை காய்ச்சி கொண்டிருக்கிறதுக்கு நேரம் இல்லை, பலாலி எப்படி சிந்திக்க வேண்டாம். அப்பதான் தலைவர் கேட்டவராம், அப்ப ஆயுதத்தாலும் நாங்கள் ஒன்றும் பெற முடியாது என்று சொல்றீங்களோ? அப்பதான் அவருக்கே தெரியுது, ஒரு விடுதலை போராட்டத்தை அந்த தேசம் விடுதலை பெறணுமோ விடுதலை பெறக்கூடாதுன்றதை உலகின் வல்லாதிக்கங்கள் தான் தீர்மானிக்குது என்ற உண்மையை உணர்த்திய சம்பவம் அந்த பலாலி சம்பவம். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தாங்களாக எங்களை கூப்பிட்டு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு நாடகம் நடத்தி, இந்திய அரசுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு நாடகம் நடத்தி எங்களை அங்க செயல்பட விட்டுட்டு, இதற்கு மேல இவர்களை இங்க விட்டு வைக்க கூடாது கியூப்ராஞ்சி அனுப்பி ஒரு சின்ன விசாரணை தட்டங்கள் போடத்தான் நாங்கள் ஓட துவங்கி நாங்கள் வலிக்கிட்டாங்க. அங்கேதான் வலிக்கிட்டது. கியூப்ராஞ்சி வந்து என்ன போரூர்ல வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட், அவங்க என்ன சொல்றது, ராமச்சந்திரா மருத்துவ கல்வி, அதுக்கு பக்கத்துல இருந்த வரசரவாக்கத்தை சேர்ந்த முருகன் ஸ்டோர்ஸ், சரவணா டெலிகம்யூனிகேஷன் அந்த தொலைத்தொடர்பு நான் வேலை செய்து கொண்டிருந்தா இந்த வேலையில பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்ப அங்க வந்துட்டாங்க கீப்பிரி போலீஸ். அப்ப அவங்க வந்து தட்டுறாங்க, ஓடண்டு முடிக்கிறேன். அப்ப இதெல்லாம் எங்களை போராளிகளுக்கு தெரியாது. அப்ப அவங்களே எங்களை கூப்பிட்டு பேசி குரூப் படைகளை திருப்பி அழைச்ச கலையுங்கன்னு சொல்லி சொல்றாங்க, பேசி பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கன்னு சொல்றாங்க. இதை சொன்னவங்க பலாலி பிடிக்க அனுமதிக்க முடியாது, உங்களுக்கு 2 மணித்தியால வாசம் எல்லாம் சொன்னவங்களா, 2 மணித்தியாலத்துல முடியுமா பிடிச்சு கொள்ளுங்க. இந்தியா நச்சிருந்தால் 1 மணித்தியாலத்துல புலிகளுக்கு கொஞ்சம் ஆயுதத்தை கொடுத்துருக்க முடியுமோ முடியாதோ? இந்தியா நச்சிருந்தால் புலிகளுக்கு சொன்ன கதையை சந்திரிகா அரசுக்கு சொல்லி இருக்க முடியாதோ? தயவு செய்து படையெடுத்து கொண்டு போ, இதுக்கு மேல யுத்தம் செய்து ஒண்ணு கேளாது, இது அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு குழு என்று சொல்லி இருக்க முடியாதோ? அப்படி இலங்கை அரசாங்கத்தை பார்த்து சொல்ல முடியுமோ? இந்தியா சொன்னால் ஓகே கீப் குவைட் சொல்லி போட்டு ஜெயவர்த்தனா சொன்ன மாதிரி எந்த உள்நாட்டு பிரச்சனை இங்க இந்திரா காந்தி முடிவெடுக்க இயலாது, நாங்கள் என்ன செய்யணும்ன்றதே நாங்கள்லாம் முடிவெடுக்கணும்னு சொல்லி சொன்ன மாதிரி சந்திரிகா சொல்ல விருப்பம் இல்லாட்டும் சந்திரிகாவை சொல்ல வைப்பார்கள். சந்திரிகா ஐயா ஒரு பாவம் ஐயா, சந்திரிகா ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு இலங்கையில இருந்த ஜனாதிபதிகளுக்குள்ள இனவாதம் இல்லாதவர், அந்த அரசியல் கதையில கொண்டு இருத்தி வச்சு கொண்டு அந்த மனுஷியை நடத்தி கொண்டு செய்தவங்க. அதானே புதுவரத்தினுடைய தலைவர் சொன்னதுதானே எழுதினவர் பாட்டுல, ஆட்சி ஸ்ரீமா வளர்த்த பிள்ளை நீ ஆட்சியிலே அவர் மூலம் வெள்ளை சக்கரத்தார் எத்தனை பேர் சறுக்கி விழும் குதிரையிலே எத்தனையா ஏறி வந்தாய் அம்மா, எத்தனையாவதா நீ வந்திருக்கிறான்னு சொன்னது எப்படி வந்தான்னு சொல்லி இல்லையே தெரியுமே, கூடி வந்ததுதான் புலிகளிஞ்சா கூடி வந்தவ சந்திரிகா ஒரு நம்பிக்கையோட வந்த சந்திரிகாவோ இலங்கையின் படு மோசமான சிங்கள அரக்கியாக தமிழர்களை பேரழிவுக்குட்படுத்தினவளாக கொண்டு நிறுத்தினவங்க. அப்ப அது மாதிரி தலைவர் பிரபாகரனை வச்சு ஒரு போராட்ட தலைவனை கொள்கையின்படி நிக்கிறவனை வந்து கொண்டு போய் ஒரு முள்ளிவாய்க்கால கொண்டு விடுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயம். அதனால் நாங்கள் தலைவர் மீதோ புலிகள் மீதோ புல சொல்லி கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை. இந்தியா இலங்கை தீவில என்னென்ன செய்யணும் என்றதை நினைக்குதோ அதைத்தான் செய்து கொண்டு அன்றைக்கும் இருக்கு இன்றைக்கும் இருக்குன்றது தான். நீங்க இன்றைக்கு கஜேந்திரகுமார் ஆக்களை கூப்பிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்திய மத்திய அரசு இல்லை தமிழ்நாடு அரசு கூப்பிட்டு இருக்குது. அடையப்பா நீங்கள்லாம் சொல்றீங்களாப்பா தமிழ்நாட்டை ஆளுவது தெலுங்கர்கள் நாயக்கர்கள்
இந்த நாயக்கர்கள் தான் இலங்கையே வாழ்றாங்க. இங்க இவங்க தமிழ் பேசுறாங்க, அதாவது ஈழத்துல இலங்கையில சிங்களம் பேசுறாங்க, இந்தியாவில தமிழ் பேசுறாங்க. இந்த நாயக்கர்கள் அந்த நாயக்கர்களுக்கு உதவினாங்க. அதனாலதான் கருணாநிதி வாயை மூக்கையும் பத்தி கொண்டு பேசாமல் இருந்தார். இந்தியா என்ன புலிகளை அழிக்க கண்டு நீங்க சொல்றீங்க. ஆனால் நீங்கள் இருந்த கூட்டமைப்பின் தலைவன் மாநாட மயிலாட பார்த்து கொண்டு போன்ல மனத்தியாலத்துக்கு ஒரு கால் கருணாநிதியோட கழிச்சு கொண்டு தமிழ்நாட்டுல படத்து கிடக்கத்தானே ஐயா. கருணாநிதி போய் ஏசியில வச்சுட்டாவது போராடி பாட்டு படத்தாரு. நீங்க இதை விளைய கொள்ளணும் ஐயா. அப்ப சம்பந்தம் எங்கேயாவது வழியில வந்து போராடினவன் என் மக்களை காப்பாற்று, நான் புலிகளுக்காக வந்திருக்கேன் இல்ல, நீ விசுவனுக்கு அங்கால போகக்கூடாது, தூக்குடியிருப்புக்கு அங்கால போகக்கூடாது, இதோட நிப்பாட்டுங்கோ, இதுக்கு அங்கால வேண்டாம். முல்லைத்தீவுக்கு வந்துட்டீர்கள், பூக்குடியிருப்புக்கு வந்துட்டீர்கள், சுண்டிக்குளத்துக்கு வந்துட்டீர்கள், இனிமேல் நீங்களோட போக முடியாது. பிரச்சனைக்கு பேசி தீர்வு காணுங்கோ. புலிகள் தோத்து போனார்கள், நான் சொல்றேன். இதுக்கு மேலே அவர்கள் நின்று அவர்கள் அழிய போறார்கள். அவர்கள் மட்டும் இல்லை, எங்களோட மக்கள் அழிய போறார்கள். நான் மக்களின் ஜனநாயக தலைவர் என்று சொல்லி ஏன் சொல்ல இல்லை சம்பந்தன் என்ற துரோகி ஏன் சொல்ல இல்லை. சம்பந்தன் எங்க இருந்தவன்? சென்னையில இருந்தவன். இருந்துதான் இதை அடிச்சவங்க. இது கூட்டு திட்டம். இந்திய அரசு எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறாக நான் இந்த ஆட்சியை திறந்து எதை சாதிக்க போகிறேன் என்று கேட்ட கருணாநிதி டில்லியில் தன்னுடைய மகளுக்கு ஏதோ கேட்டு போன போது ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் என்ன? ஒரு வீதியில் அமங்கலம் நடக்கும் பொழுது இன்னொரு வீதியில் மங்களகாரியம் நடப்பது இயல்புதான். நடக்கிறே இல்லையா உங்களோட ஊர்ல? உங்களோட வீட்டுக்கு பின் வீட்டுல செத்த வீடு நடந்தா உங்களோட வீட்டுல ஒரு கல்யாண வீட்டு ஒழுங்கு பண்ணிட்டீங்கன்னா மூடி போடுவீங்களோ. ஒரு தூரத்து சொந்தத்துக்குள்ள செத்த வீடுனா கூட மூட மாட்டீங்க. ரைட்? சோ அப்ப இதுதான் இயற்கை. இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இது கிட்டத்தட்ட என்ன நடந்திருக்குன்னா, இந்த சிறுவர்கள் வந்து இங்க வெளிநாடுகள்ல போர்ட் நைட் கேம் என்று கம்ப்யூட்டர்ல விளையாடுவார்கள் இந்த கொன்சோலை பாவிச்சு. அதாவது இப்ப நடக்கிறது வந்து ஒரு ரிமோட் யுத்தம். அதாவது அமெரிக்காவில இருந்தும் இந்தியாவில இருந்தும் ரஷ்யாவில இருந்தும் ட்ரோனை அனுப்பி சண்டையை பிடிக்கிறார்கள் யுத்தத்தை. அதே மாதிரியான ஒரு யுத்தம் தான் இலங்கையிலையும் விடுதலை புலிகள் அந்த ட்ரோனாக இருக்க அமெரிக்காவிலேயோ அல்லது இந்தியாவின் ரோவோ இலங்கையோ பாகிஸ்தானோ ஒரு விளையாட்டு விளையாடித்தான் இது நடந்திருக்கு. இல்ல அது தவறு. அதாவது அது தவறு. விடுதலை புலிகள் தமிழீழத்துக்காக கனகச்சிதமாக அந்த சூழ்நிலைகளை கையாண்டு போராடிய ஒரு விடுதலை இயக்கம். ஏனென்றால் நான் கொஞ்சம் பொறுங்க. ஏனென்று சொன்னால் 56 இயக்கங்களாக தோன்றி 6 இயக்கங்களாக வந்திருந்த பொழுது 83, 84 தெலா இயக்கம் வந்து நிப்பாட்டப்படுது. ஒப்பரைத்தவனை சுட்டது விடுதலை புலிகள். அப்ப ஒப்பரைத்தவனை சுட்டது விடுதலை புலிகள் இயக்கம் இன்னைக்கு மற்ற இயக்கங்களுக்கு எல்லாம் தெரிய வேணும். விடுதலை புலிகள் எல்லா இயக்கங்களையும் தடை செய்ய வராது. 83, 84, 85ஆம் ஆண்டு காலத்துல விடுதலை புலிகள் இயக்கத்தை பெரிய அளவில் வளர்த்தெடுத்த மாத்தியா மற்றும் ஏனைய யாழ்ப்பாணத்துல கிட்டண்ணே, அதே மாதிரி கிழக்கு மாநிலத்துல சந்தோஷமான் காக்காண்ணியாக்கள் எல்லாம் வளர்த்தெடுக்கும் போது அனைத்து பயிற்சி முகாம்களிலும் விடுதலை புலிகள் இயக்க போராளிகளுக்கு சொல்லப்பட்டது, நாங்கள் எல்லா இயக்கங்களையும் இல்லாமல் போடும், நாங்கள் தான் தமிழீழம் பிடிப்போம். அது ஒரு சூசகமாக சொல்லப்பட்டவன். எல்லா இயக்கங்களும் இல்லாம போடும், நாங்கள் மட்டும்தான் தமிழீழத்தை பிடிப்போம். தமிழீழத்தை பிடிக்கிறதுக்கு 10 இயக்கமா நின்று பிடிக்கலாது. ஆளு கொண்ட செய்தோம்னா கிடக்கிற வளங்கள் நாசமா போடும். நாங்கள் ஒரு சிறிய மக்கள் கொஞ்சம் வளங்கன்னு சொல்லி அவர்கள் கச்சிதமாகத்தான் இந்த ஈழ போராட்டத்தை பெரும்பில கொடுத்துத்தான் ஒன்றுபடுத்தி எல்லாம் கொண்டவர்கள். எங்க விடுதலை புலிகள் இயக்கம் கோட்டை விட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு கிடைத்த அந்த அரசியல் வரப்பிரசாதமான அந்த விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை உங்களுக்கு தனிப்பட்ட மாத்தியா மீது வேறுபாடு இருந்திருக்கலாம், அல்லது மாத்தியாவை அரசியல் தலைவராக வைத்துக் கொள்ளக் கூடாது என்று நீங்கள் யாராவது நினைத்திருக்கலாம். மாத்தியாவை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். மாத்தியா சந்தோஷமா போயிருக்கும். மாத்தியா தன்னுடைய பதவியை கேட்டு உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொன்னதெல்லாம் தவறான விஷயங்கள் அல்ல, அது ஜனநாயகத்தில் உள்ளதுதான். மற்றது மாத்தியா இயக்கத்தை வளர்த்ததுல மாத்தியாவுக்கு பெரும் பங்கு உண்டு. மற்றது பல்வேறு விடயங்கள்ல பேர்கள் புலனாய்வுத்துறையினுடைய மூளையும் செயற்பாடும் எல்லாம் மாத்தியாட்ட இருந்தான். 90 சில தடவை காப்பாற்றி இருக்கிறேன். 91ஆம் ஆண்டு அதே மாதவன் மாஸ்டர்கிட்ட கொடுக்கிறார்கள். மாதவன் மாஸ்டர் பொட்டம்மானோடும் இருக்கிறார், தலைவரோட இருந்து வேர்களையும் நடத்துறார். தலைவர் பேர்கள் புலனாய்வுத்துறையை பொறுப்படுத்து தன்னுடைய இதுக்கு பொறுப்பா மாதவனை வைக்கிறார். மாதவன் 2 பக்கம் வேண்டிக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு போன லோரன்ஸ், நயனாமடு லோரன்ஸ், அப்ப சின்ன படியன், இவன் வேர்கள் புலனாய்வுத்துறை என்று தலைவருடன் நின்றான். அவன் தான் மாத்தியாண்டியாக்களோட பேச்சுவார்த்தையை போறான். மாத்தியாண்டியாக்கள் அங்க வாயை ஏன் திறந்தவன், ஏன் மூடினவே, எந்த வசனம் பண்ண வந்தது, எதிரில் இருக்கிறவன் என்ன சொன்னவன் முழுக்க டேப் பண்ணி கொடுத்து முழுக்க தலைவருக்கு சொன்னோம். அப்ப அந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்தது, அவங்க என்ன சொன்னவங்க எல்லாம் தெரியும். சில இடங்கள்ல இவனை தவிர்த்து விட்டு போன இடங்கள்ல என்ன நடந்ததுன்னா அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதையும் இதையும் கொண்டு வைக்கல இடையில என்ன இருந்தன்றதை இவங்க ஓரளவுக்கு கொத்து பார்க்கலாம். அதுகளுக்காக எல்லாம் வந்து ஒரு பிரதி தலைவரை குற்றஞ்சாட்டி அவரோட இருந்தவர்கள் எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வதைச்சு அடைச்சு குட்ட கூண்டுல நிறுத்தி படுகொலை செய்ய ஒண்ணு தேவையில்லை. இன்றைக்கு நான் வெளிப்படையா கதைக்கிறேன். அன்றைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டியல் மாத்தியாவுக்கு கொளுத்த முடியுமோன்னு சொல்லி. மாத்தியாவுக்கு மட்டுமல்ல, தமிழீழ போராட்டத்துக்கு உண்மையாக வந்து இந்த ஒட்டுக்குழுக்களாக மாறாமல்
போராளிகளாக நின்று வீரச்சாவடைந்தவர்கள் எல்லோரும் மாவீரர்கள் தான். இவர்கள நீங்கள் இன்னொன்றையும் ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஒட்டுக்குழுக்களாக மாற்றினது விடுதலை புலிகள் தான். நாங்கள் விரும்பி ஒட்டுக்குழுக்களாக மாறி மட்டுமல்ல 26 கிலோவை அடிக்கிறதுக்கு முதல் யாரும் ஒட்டுக்குழுக்களாக போயில்லை. விடுதலை புலிகள் பிரபாகரன் தான் ஒட்டுக்குழுக்களாக மாற்றினது. அதுதான் உண்மை. இவர்கள் கையாள அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த 85ஆம் ஆண்டு சிங்கப்பூர்ல இருந்து வேர்கள் புலனாய்வுத்துறைக்கு வந்த, அதாவது மாத்தியானைக்கு வந்த தமிழீழத்தை நோக்கிய விரைவு பாதை என்று சொல்லி வழிவரைபடம் ஒன்று எழுதி அனுப்பினவங்க சொன்னாங்களே, அந்த வழிவரைபடத்திலேயே அவங்க எழுதியிருக்கிறாங்களே ஐயா, இந்த 5 இயக்கங்களையும் ஒன்றுபடுத்தி ராணுவ பலத்தை எப்படி பயன்படுத்தணும், அரசியலை எப்படி முன்னெடுக்க வேணும், நிலநரசாங்கத்தை அறிவிச்சு அதை எப்படி முன்னெடுத்து கொண்டு போக வேணும், குழு தலைமைத்துவம் அவசியம் என்றதையும், ஒரு கேபினெட் முடிவெடுக்க வேணும் என்றதையும், தனிமனித முடிவுகள் எடுக்கக்கூடாது என்றதையும், நீங்கள் இதற்கு மாறாக செயற்பட்டீங்கன்னா எதிரிகளின் நிலையில் 80% எம்மவர்களே செய்து விடுவார்கள் என்று எழுதியிருக்கிறான். இதை சிவத்தம்பி மாத்தியானைக்கு ஒரு இதை உங்களுக்கு இருந்து வாய்ச்சி விளங்கப்படுத்துறேன். இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு இது பொருள் இருக்கு, அரசியல் இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கண்டு எல்லாம் சொல்றாரு. ஆனால் கிட்ட போய் தெளிவா கடிக்கிறேன். அப்ப தெளிவா கடிச்சு ஆயுதங்களை பறிச்ச போறாரு, மற்ற இயக்கங்கள்ட்ட ஆயுதங்களை பறிச்சு ஒரு இயக்கமா வருது. சரி, ஒரு இயக்கம் சரி என்று நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு வகையில இவர்களை பேசி கதைச்சு ஒரு நேர்கோட்டுல கொண்டு வந்து நிறுத்துறது ஒரு நாய்வால நிமித்துற விஷயம். ஏனென்றால் நீங்க ஒரு படத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு படத்தில் நீங்க பார்த்திருப்பீர்கள், தலைவர் பிரபாகரன், ஸ்ரீசபாரத்னம், பத்மநாபா, பாலகுமாரன் இவ்வளவு பேரும் ஒன்றா இருப்பார்கள். உமாமகேஸ்வரன் எக்ஸ்ட்ரா. இந்த உமாமகேஸ்வரனை முடிக்கிறேன். இந்த உமாமகேஸ்வரனை விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவராக வச்சு கொண்டு முதல் போராட்ட துவங்கினவர் தான் தலைவர் பிரபாகரன். இந்த உமாமகேஸ்வரன் தான் பலாலி ராணுவ முகாமுக்குள்ள போய் பலாலி இந்திய படை தளபதியை சந்திச்சு போட்டு சந்திக்கிறதுக்கு போன பொழுது இந்தியாவிலிருந்து இந்திய அரசாங்கத்தால் ராஜதந்திரிகளால் சொல்லப்படுது இந்திய ராணுவத்துக்கு இல்லையா மறக்க சொல்லுங்க. இந்திய ராணுவம் அந்த கல்கட்டுவார ஒரு புத்தகம் எழுதிக்கிற அதிலும் கூட அந்த விஷயம் எழுதிக்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது பிரபாகரனை சொல்றாங்க, இந்தியாவில இருந்து சொல்றாங்க பிரபாகரன். ஆனால் இந்திய ராணுவம் சொல்லுது நான் அதை செய்ய மாட்டேன். அமைதிப்படையும் செய்யாது, இந்திய படைகள் முதுகுல குத்துற வேலையை நாங்கள் செய்ய முடியாது இந்திய ராணுவம் சொல்லிப்போடுது. உடனடியாக அவங்க என்ன செய்யறாங்க, புலிகளுக்கு பரம விரோதி யார் என்று கண்டுபிடிச்சு அவருக்கு கூட போட்டு தள்ளுறதுக்கு உமாமகேஸ்வரனை தொடர்பு இருக்கிறாங்க. உமாமகேஸ்வரன் உடனடியாக மாத்தியாண்டைக்கு இந்த தகவலை அனுப்புறார், தம்பியை கவனமாக பாதுகாத்து கொண்டு போங்க. நீங்க சொல்றீங்க பிளாட் அதுல உமாமகேஸ்வரன் நான் சொல்லவே இல்லை. உமாமகேஸ்வரன் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம். உமாமகேஸ்வரனுக்கு ஒரு சங்கிலி என்று இருந்த மாதிரி தலைவர் வச்சு கொள்ளுங்க, அதில் விடுங்க சொல்லிக் கொண்டு போறாங்க அப்படி. ஆனால் உமாமகேஸ்வரன் இந்த தகவலை மாத்தியாண்டைக்கு அனுப்பினதும், மாத்தியாண்ட உடனடியாக இந்த தகவலை அனுப்பினதும், இந்திய ராணுவத்தின் பாதுகாப்போட தலைவர் வெளியில வந்ததும் சத்தியமான உண்மை எனக்கு தெரிஞ்சவும். அதுக்கு பிறகுதான் தலைவர் பிரபாகரனால மாத்தியாண்டைக்கு சொல்லப்படுகிறது, வேர்கள் புலனாய்வுத்துறைக்கும் சொல்லப்படுகிறது. நாங்கள் தாக்குதலோடு சம்பந்தப்பட மாட்டோம், ஆனால் தாக்குதலுக்கு ஏதுவான களச்சூழ்நிலைகள் இருப்பதை சொல்லுவோம் இயக்கத்தில். உமாமகேஸ்வரன் இந்த இடத்துல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவர் இங்க வந்து போறார் என்றது எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க சொல்லணும் இயக்கத்துக்கு. அப்ப இயக்கம் தேச துரோகி சம்பந்தன் சொல்லி சொன்னா சம்பந்தனை இந்த அடிப்படையில இப்படி வச்சு போடுறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா நாங்கள் சொல்ல கடமைப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்கள், அதனால சொல்லுவோம். அதனால எங்களுக்கு சொல்லப்பட்டது உமாமகேஸ்வரனுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம். ஏன் இந்த வசனம் சொல்லப்பட்டது? அந்த தகவல் உங்களுக்கு வந்ததா? 100%. 90ஆம் ஆண்டு நான் வவுனியாவுக்குள்ள என்ன மாத்தியான ஏனைய இயக்கங்களை எங்களுக்கு எதிராக செயல்படாமல் தடுத்து நிறுத்துற விஷயத்துக்காக என்னை அனுப்பும் போது 91ஆம் ஆண்டு முற்பகுதியில் நான் போறேன். 90ஆம் ஆண்டு செப்டம்பருக்கு பிறகுதான் அந்த பொறுப்பு எனக்கு தரப்படுது. எல்லையோர கண்காணிப்பு பொறுப்புன்னு சொல்லி ஒரு பொறுப்பு ஒன்று கிரியேட் பண்றாரு மாத்தியாள். எல்லையோர கண்காணிப்பு பிரிவு. இந்த எல்லையோர கண்காணிப்பு பிரிவு ஏன் கொண்டு வரப்பட்டு சொல்லி சொன்னால், இந்த புளோடிபிஆர்ல இயக்கங்கள் இலங்கை ராணுவத்துடன் நின்றால் இவங்க எப்படி உள்ளுக்கு ஆழ ஊடுருவி எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவாங்க, இது எப்படி தடுத்து நிறுத்துவதென்ற ஒரு கூட்டம் மல்லி என்ன கண்ணாடி சந்திரனாக்கள் வச்சு நடத்தின போது 4-5 பேர் அதில் இருந்தவர்கள். கைலாசம் ஒரு ஆளோடு எனக்கு ஞாபகம் இல்லை இருந்த பொழுது, இது எப்படி நாங்க தடுக்க போறோம் என்ற பொழுது விழிப்பு குழு ஒன்றை உருவாக்கி நாங்கள் தடுக்கலாம் என்ற பொழுது விழிப்பு குழுவை உருவாக்கி அவங்களை விழிக்க பண்ணி போட்டு இவங்க பீடி அடிச்சு கொண்டிருக்கோம். அவங்க செய்ய வேண்டியதை செய்து ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் இந்த இயக்கங்களுக்குள்ள போராளிகளை அனுப்பி அங்க ஊடுருவி இருக்க விட்டுட்டு அவன் என்ன செய்யணும்ன்ற தகவல்களை மட்டுப்படுத்த சொன்னா நாங்க சிம்பிளா இவங்களை அடிக்கலாம். ஏதாவது வர போறாங்கன்னு தெரிஞ்சா அதுல போய் சின்ன ஒரு டீமை விட்டு அடிச்சு போட்டு வந்துருவாங்க அவங்களை. அப்ப எங்களுக்கு வளங்களை வீணாக்க வேணும். எதுக்காக மக்களை கூப்பிட்டு ரோட்டு வழி இரவில் நித்திர முடிக்க இருத்தோம். எங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் அவங்களுக்கு உள்ளடவ மாட்டோம். உடனே எங்க இயக்கத்துல ஒரு பழக்கம் அப்படி யாரும் ஒரு ஐடியா சொன்னா அதை நீங்க செய்யணும் சொல்லி வரும். இப்ப இந்த ஐடியாவை நான் சொன்னதால இப்ப மாத்தியான சொன்னார். அப்ப சின்னவன் நீங்க எல்லையோர கண்காணிப்பு பொறுப்பாடு, நீ சிவமடுவிலையோ ஆந்திர புளியங்குளத்திலேயோ அல்லது ஓமந்தேரியோ விளக்கு வச்ச குளத்திலேயோ எங்கேயாவது போய் இடத்துல கல்யாணத்தை கட்டி கொண்டு சொல்லிவிட்டேன்.
அப்ப எனக்கு 21 பேர். அங்க ஒரு பொதுமகனாக இருந்து கொண்டு நீ அங்கே ஒரு நெட்வொர்க்கை வச்சுக்கொண்டு அங்க கிராமங்கள் முழுவதையும் கண்காணிக்கிற வேலையும் செய்து கொண்டு உள்ளுக்குள்ளே என்ன நடவடிக்கை நடக்குதுன்றதையும் பேர் உன்னுடைய தகவல் கிடைச்சா நாங்கள் அந்த இடத்துல தீவிரக்குவோம் அடிபடுவோம். அதுலதான் நீங்கள் உங்கள் காதலையும் கைவிட்டு திருமணத்தை செய்து கொண்டீர்கள். காதலையும் கைவிட்டு திருமணம் செய்ய வேண்டி வந்தது சிவசத்தியமா தலைவன் மீது ஆணையாக இத்தனை மாவீரர்கள் மீது ஆணையாக அதெல்லாம் நடந்தது. அல்லாட்டி நான் கல்யாணம் கட்டாமல் இருந்தாலும் கூட சிலவழி அது காதல் சரிவரமோ செய்வராதுன்றது 2வது கதை. நான் போயிருக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. நான் அந்த காதலுக்குள்ள போறதுக்கு காரணமே சிங்கள ராணுவத்துக்கு சிறப்பு ஒலிபரப்புன்ற ஒரு ஒலிபரப்பு திட்டத்தை மாங்குளத்துல வச்சு எழுதி மெல்லி என்ன கலைக்க போர்க்கண்ணை கூப்பிட்டு தூக்கொண்ட சுரப்புறாங்க. ஓடி போய் தலைவருக்கு கடிதம் எழுதி சுசீலன் கூட சொன்ன போதுதான் இப்படியும் இயக்கத்துக்கு நடக்குதாடான்னு சொல்லி போட்டுதான் நான் எந்த காப்பாற்றுறதுக்கு தான் சரி என் பக்கத்து வீட்டுல ஒரு வழிவானப்பட்டு இருக்கிறாள் இவ்வளவு காதலிச்சு கல்யாணத்தை கட்டிக்கொண்டு நல்ல எந்த வாழ்க்கையை பார்க்கலாம் ஓடினான். ஆனா பிறகு மாத்தியார் கூப்பிட்டு சொன்னார் மல்லி எல்லாம் இங்க நீ என்ன செய்ய முடிவெடுக்க நீ எப்படி மல்லின்ற கதையை கட்டு செயற்பட முடியும்? நான் சொல்றேன் வச்சு முன்னரங்கத்தை பேரன்னு சொல்லி கலைச்சி விட்டு நினைக்கிறேன் இது எல்லியோர கண்காணிப்பை பிரிவு பேர் வவுனியாக்குள்ள போட்டு விட்டாரு. அப்ப இந்த ஒட்டுக்குழுக்கள்ல வந்து நாங்கள் தனக்கு சிவராம பிளட்டின் ஒரு முக்கியமான ஒரு ஆள் பிளட்டுக்கு வகுப்படுத்தவர் படிப்பிச்சவர் எல்லாம் சொல்லுவாங்க. வலுப்படுத்தது படிப்பிச்சது எல்லாம் உண்மை. அதே மாதிரி புலிகளின் பேர்கள் பிரணயத்துறைக்கும் காத்திரமான பணியாற்றியால் தான் சிவராம். அதனால்தான் நடந்த உட்படுகொலைகள்ல 2 பேர் வந்து செல்வம் ஆகிலன் நினைக்கிறேன். அந்த கொலையிலையும் சிவராமுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த விஷயத்துக்கு வாரணை நான் அப்ப இவர்கள் எல்லாம் அவ்வப்போது போதிய ஆலோசனைகள் இயக்கத்துக்கு வழங்கினாலும் தலைவர் இந்த இதுகளை எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நிலைமைகளை கையாளுறதுக்கு முன் வந்தாலும் நான் அதிக நேரம் பேச வேண்டி வரும். எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு சுருக்கமா சொல்றேன். நான் போய் மாணிக்கதாசனை வவுனியால கூப்பிட்டு ஒரு வணிக வளாகத்துல சந்திக்கிறேன். ஒரு கடையின் மேல் மாநிலத்தில் சந்திக்கிறேன். இந்த பி மாணிக்க வாசகம் என்ற பிபிசி மாணிக்க வாசகத்தாலும் அங்கே ஒரு கடைக்கார ஒரு ஆளும் தான் வருகிறார்கள் மாணிக்க வாசனை சந்திக்க. மாணிக்க வாசன் எங்களோட கதை கேட்க சொல்றான், ஆயுதங்களையும் பணத்தையும் தாங்குவோம். மன்னார் ரோட்டுக்கு தெற்குல இந்த செய்யணுமோ நீங்க சொல்றதை நாங்க செய்யறோம். மேலதிக போராளிகள் தேவைப்பட்டா கேட்கிறோம் தாங்குவோம். நாங்கள் போராளிகளை வவுனியாக்கள்ல கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்து படிகளை எடுத்து ராணுவ கட்டமைப்பை வளர்க்கறதுக்கு எங்கள் அனுமதிங்க. நீங்கள் இங்கே இருந்து படிக்கல கூட்டிக்கொண்டு அங்க வச்சு கொண்டு என்ன போறீர்கள்? நீங்கள் இங்கே இருந்து 10 பேரை கொண்டு போறீங்கன்னா 4 பேரை இலங்கை உளவுத்துறை உங்களோட சேர்த்து கூட்டி அனுப்புவான். கூட்டிக்கொண்டு என்ன போறீர்கள்? இப்படி கேட்டவன் மாணிக்கவாசன் கேட்டேன். சத்தியமான உண்மை. ஆனா அதே மாணிக்கவாசனுக்கு எதிராக நாங்கள் இந்தியாவில் காய்ச்சி கொண்டிருக்கோம். மற்ற பக்கத்தால வந்து பொட்டம்மா இந்த தமிழ்ல பிரணயத்துறை தாக்குதல் நடத்த துவங்கிவிட்டார். நாங்கள் யோசப் ராணுவ முகாம் என்ற நடவடிக்கையை கண்காணிக்கிறதுக்கு தெற்கங்காட்டை சேர்ந்த ஒருவருக்கு ஆட்டோ புதுசாக வாங்கி கொடுத்து களமுறைக்கி விடுறோம். ஆட்டோவோட சேர்த்து கொளுத்தி விட்டாங்க அவனை. இதுகள் எல்லாம் இந்த போராட்ட காலத்தில் நடந்த அனர்த்தங்கள். இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனபடியா நாங்க தேவையில்ல பழைய கதையில காய்ச்சி ஒரு பிரியோசனம் இல்லை. இது ஒரு டைனமிக்கான இது வந்து விஷயம் நடந்திருக்கு. அதாவது இப்ப நாங்க கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பல்வேறு இயக்கங்கள் நடந்திருக்கு. இயக்கங்கள் சொன்னா அசைவுகள் நடந்திருக்குது. ஒரு அசைவு மற்றவர்களுக்கு தெரியாமல் எல்லாம் இந்த அசைவுகள் நடந்திருக்கு. அது எதிர்காலத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறோம்னா எங்களுக்கு இதுகள் சம்பந்தமான விளக்கம் சவாலான ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு பிரச்சனை இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் வந்து இதுக்குள்ள இருந்தது. 2வது இப்ப சொல்றாங்களே அந்த இலங்கையில இருந்து ஒரு 100 கடல் மைல் தூரத்திலே ஒரு கனிம வள மலை ஒன்று கடலில் சொல்றாங்க. இதை வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சிருந்தால் இதுக்கு தடையாக இருக்கிற புலிகளை விட்டு வைப்பானோ அமெரிக்கா? ஈராக்கையே அடிச்சு துளைச்சவன், ஏன் சதாம் ஹுசேன் லிபியாவை அடிச்சு துளைச்சவன், லிபிய அதிபர் கடாபிய எப்படி கொலை செய்தவர்கள்? லிபியர்கள் தானே கொலை செய்தவர்கள். அமெரிக்கனை பிடிச்சி தூக்கில போட்டவன் இல்லையே. சதாம் ஹுசேனை தான் அமெரிக்கன் பிடிச்சி தூக்கில போட்டவன். நீங்க முதல் சொன்னீங்க இந்த இவர சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்டர்வியூ. அதுல வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்றார் இந்தியா வந்து கடைசி நேரத்துல பொட்டமான தரும்படி கேட்டதாக சொல்லப்படுற அந்த இன்டர்வியூல சொல்றார். அதை கொடுத்து இருந்தால் இந்த என்ன இந்தியாவுக்கு தேவை இந்த ரஜீவின் கொலைக்கு ஒரு 98ஆம் ஆண்டு எங்களோட கதைச்சவர்கள் நான் சொன்னேன். இந்த வாலியை போய் சந்திச்சு சினிமா பாடல்கள்ல இந்த ஈழ போராட்டத்துக்கும் இந்தியாவுக்குமான முரண்பாட்டை தவிர்த்துக் கொள்றதுக்கு பாட்டு எழுதும் கொண்ட ஐயா நீங்கள் ஒரு பிராமணராக இருக்கிறீர்கள், ஆனால் தமிழ் தானே பேசுறீர்கள் என்று சொன்ன போது நான் பிராமணன் இல்லை, நான் என்ன வைஷ்ணவன் என்று சொல்லி போட்டு வாலியவர்கள் சொன்னது நான் பாட்டுறதுல எனக்கு துட்டத்தான்னு சொல்லி அழகிய தமிழ் மகன் படத்துல முன்னால் வாடான்ற அந்த பாட்டை கேளு கொண்டா எல்லாருக்கும் 10,000 முறை சொல்றேன். அந்த பாட்டுக்கு விதை போட்டு விட்டவன் நான். அப்ப அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு இவங்க என்ன சொன்னவங்க சொல்லி சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான பரப்புரையை செய்யுங்கோ, விடுதலை புலிகள் தமிழீழ மக்களுக்காக போராடும் போராளிகள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இல்லை என்றதை பரப்புரை செய்யுங்கோ. சமகாலத்துல இந்த ராஜீவ்காந்தி இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக
நீங்கள் இந்திய அரசோடு சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 2 பிரதான தலைகள்ல பொட்டமான நீங்கள் அனுப்பி வையுங்க. வழக்கு சொல்றது உண்மையா? இது எங்களுக்கு சொல்லப்பட்டது 98ஆம் ஆண்டு எங்களுக்கு சொல்லப்பட்டது. பொட்டமான நீங்கள் அனுப்பி இந்த வழக்கை முடிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பெரிய அனுகூலம் இங்க இருந்து கிடைக்கும். பெரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தமிழீழத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அது இல்லாத வரையும் இதை காரணம் காட்டி எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவர்கள் அந்த ஆட்சிக்கு ஐயா எதிர்கட்சி இருக்குந்தானே ஐயா. வாஜ்பாய் அரசு இருக்கும் பொழுது காங்கிரஸ் எதிர்கட்சி. அவன் என்ன எதிர்கட்சியா இருந்தோன்னு சும்மாயா இருப்பான். ஏதாவது கதைக்கிற கொண்டு நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும்ல. இப்ப என்னென்றால் இந்த தமிழகத்துல நடந்த ஆட்சி கலைப்பில கருணாநிதி 2 தடவைகள் ஆட்சி கலைப்பு செய்யப்பட்டிருக்கிறார். 2 ஆட்சி கலைப்புமே விடுதலை புலிகள் மேற்கொண்ட நடவடிக்கையால நடந்த ஆட்சி கலைப்பு. ஒன்று பத்மநாபாவினுடைய படுகொலை, அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தியோட படுகொலை. இந்த 2லையுமே விடுதலை புலிகள் தான் முக்கிய காரணமாக இருந்தது. அப்ப 2009 யுத்தம் நடக்கின்ற பொழுது அவர் அதுல மனப்பூர்வமாக ஈடுபடுவார் என்று நீங்கள் என்ன அந்த ஆட்சி கலைக்கிறது ஜெயலலிதா முன்னின்றவர். நான் சொல்றேங்க, ஜெயலலிதாவோ அல்லது கருணாநிதியோ இந்த போர் நிறுத்தப்படும். இப்ப ஒரு கதைக்கு புதுக்குடியிருப்புக்கு அங்கால ராணுவம் போகக்கூடாது சம்பந்தன் வெளியில எழும்பி தான் இருந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தாலே போற கருணாநிதி நிப்பாட்டப்படும். இல்லை என்றால் நாங்கள் ஆட்சியில் இருந்து விலகுறோம் என்று கட்டாயம் அறிவிச்சு. சம்பந்தன் பற்றி நீங்க அது கருணாநிதியில பிழை இல்ல. இப்ப இன்னொரு கதையும் சொல்றாங்களே, இன்னொரு கதை சொல்றாங்களே. இந்த தமிழ் அரசியல் கட்சிகளை நான் கட்டி வச்சது யார்? புலிகள் தானே. போய் மின்னல் ரங்காவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார் பாலாண்ணன். பாலாண்ணன் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு காரணம் ஆபரேஷன் பேகன் என்ற அந்த ராணுவ நடவடிக்கையை நடத்தி புலிகளை அழிப்பதற்கு, ஒடுக்குவதற்கு அல்ல, அழிப்பதற்கு அனுமதி கொடுத்தவர் சம்பந்தன். தெளிவான இந்த தகவல் நான் நினைக்கிறேன் சொல்கேமு கூடாகவோ யாரோ ராஜதந்திரி கூடாக பாலசிங்கத்துக்கே சொல்லப்படும். இப்ப பாலசிங்கம் கோபாவசமா பாஞ்சுவே தான் சொல்றார் புலிகள் அரசியலுக்கு வந்து விட்டார்கள். புலிகள் எங்கே அரசியலுக்கு வந்தவை? அரசியலுக்கு வந்தவை இல்லையே. அரசியலுக்கு வந்த மாத்தியாக எந்த அரசியல் பேசுறாரு போட்டு துரோகியாக்கி சுட்டு விட்டார்கள். யார் அரசியலுக்கு வர்றாங்க? நியமிச்சது சம்பந்தனத்தானே. சம்பந்தன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக விட்டு. சரி, இப்ப பாலாண்ண போய் சொல்றார் இந்த சம்பந்தன் எந்த முடிவும் எடுக்க இயலாது. ஒட்டுக்குழுக்களையும் இந்த மிதவாத அரசியல் கட்சிகளையும் கூட்டி கட்டி பாராளுமன்றத்திலே அவைக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறோம். மக்களை திரட்டுறதும் நாங்கள், போராடுறதும் நாங்கள், பேச்சுவார்த்தை நடத்துறதும் நாங்கள். சும்மா நினைக்க கூடாது தம்பி. இப்ப புலிகள் அரசியலுக்கு வந்துட்டோம். அவைகள் எல்லா இடங்களிலும் அலுவலகங்கள் அமைச்சு கொண்டிருக்கிறோம் சொன்னவரல்லோ. எல்லா இடங்களிலும் புலிகள் அரசியல் அலுவலகங்களை அமைச்ச புலிகள் தமிழீழத்துக்கு வெளியே வெளிநாடு ஒன்றில் தங்களுக்கு ஆதரவான நாட்டில் புலிகளின் அரசியல் தலைமைக்கூடத்தை வச்சிருந்தால் அந்த அரசியல் தலைமைக்கூடமாவது சொல்லியிருக்குமே. ஜனவரியில் கிளர்ச்சியை பிடிச்ச கையோடு நாங்கள் சொல்லுகின்றோம். அதாவது வேர்கள் பிரணயத்துல சொல்லுகிறது உடனடியாக யோகி உட்பட்ட பாலகுமார் அண்ணன், யோகி உள்ளிட்ட ஒரு 19 பேர்த்த பேர் கொடுத்து சொல்லப்படுது. அதுல ரோலன்ஸ் பேரும் முக்கியமான பேர். லோரன்ஸ் திலகர் அல்ல, யோகிக்கு மெய்ப்பாதுகாவலராக இருந்து பிறகு விடுதலை புலிகள் இயக்கத்தில் தளபதியாக இருந்த லோரன்ஸ், நயனாவோட சேர்ந்த லோரன்ஸ் விடுதலை புலிகள் பிரேமதாசாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர்களோட பொடிக்காட்டா பயன் லோரன்ஸ். இந்த லோரன்ஸ் பெருமதிக்கு இருந்தது. ஏன்னா லோரன்ஸுக்கு இந்த கொழும்பு ராஜதந்திரங்கள் தெரியும் என்றபடியாக அதோட சம்பந்தப்பட்ட கொஞ்சம் பேர் கொடுத்து இவர்கள் அவ்வளவு பேரையும் ஆப்பிரிக்க நாடு ஒன்றுல கொண்டு வந்து அங்கே ஒரு அரசியல் தலைமைக்கூடத்தை போடுங்க, ஒரு நாடும் அதுக்கு எதிராக வராது. அவர்கள் உடனடியாக உங்களுடைய அரசியல் தலைமைத்துவத்தை வச்சு உங்களை கையாளுறதுக்காக பாஞ்சு வருவார்கள். இந்த சந்தர்ப்பத்தை வச்சு பாதுகாத்துக் கொள்ளலாம் இயக்கத்தை என்று சொல்லப்பட்டது. அவர்கள் என்ன செய்தவர்கள் புலிகள் கடைசி நேரத்துல சர்வதேச ராஜதந்திரி என்று சொல்லி KPNA பேரை சொல்றாங்க. KPNA சர்வதேச ராஜதந்திரி என்று நீங்கள் அறிவிச்ச பிறகு KPNA எங்க சந்திக்கிறது? இந்த போல் தேடி கொண்டு தெரியுது. அப்ப கொஞ்சம் பொறுங்கப்பா, நாங்கள் KPயோட கதைச்சு ஏதாவது செய்ய வேண்டி இருக்குது, இப்ப ஆளை போய் தூக்கி போடாதீங்கன்னு சொல்லி போட்டுதான் அவங்க மலேசியால எல்லாரும் சந்திக்கிறாங்க. புலிகள் இருக்கு மட்டும் ராஜதந்திரியாக இருந்த KP புலிகள் இயக்கம் இல்லாமல் போனோன்னு பாஞ்சு பங்கர்களை படுத்துட்டு என்ன அப்படி சாகுது. அப்ப ராஜதந்திரி புதிய தலைவராக மாறி இயக்கத்தின் அரசியல் கட்டமைக்க வேண்டிய தேவை இருந்தது அல்லவா? அப்பதான் தலைவர் வீரச்சாவடைஞ்சு விட்டார் என்ற ஒண்ணு பொட்டம்மான் தரப்பில இருந்து என்ன கேட்டவர்களும் எங்கட பக்கத்துல இருந்து கேட்டவர்களுக்கும் நான் சொன்னது, இங்கே சொத்து சுகம் முதல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு மக்கள் இருக்கிறார்கள். முதல் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமா வருவோம், வந்ததுக்கு பிறகு சொத்து இருக்குது அதை என்ன செய்யணும் பிறகு யோசிப்போம். இப்ப உதவுகளை பற்றி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம், முதலத்தையும் வாங்கி வச்சுட்டு பிறகு உண்மையை சொல்லுவோம். பச்சையான உண்மை என்ன? அதாவது தலைவற்ற வீரச்சாவை உடனடியாக அறிவிக்கிறதோ இல்லையோன்ற சர்ச்சைக்கு காரணம்
புலிகளின் சொத்துக்களை வந்து அவரவன் திருடி விட்டுருவார்கள். அப்ப நான் சொன்னது என்ன சொத்துக்களை நாங்கள் உயிரோட இருக்கிறோம், குறைந்த சொத்தை திருடுறது, அதை பத்தி நான் கவலைப்படாதீங்க. சொத்தோடைய வந்தாங்க இல்ல, ஆனபடி அதை பத்தி கவலைப்படாதீங்க. எங்களுக்கு இயக்கத்தை மீள கட்டமைக்கணும், அதுக்கு ஒரு தலைவன் தரு. ஓகே, அதுக்கு யார தலைவனாக்குறது என்ற பொழுது KPN தலைவனாக்கிறாங்க. அப்ப இவங்க யாருக்குமே முல்லைமதி என்ற பேர்ல இப்ப இருக்கிற எனக்கு அப்ப பேர் குமுதன் அல்லது குமரன் என்ற பேர்லாம் நான் அப்போது செயல்பட்டு கொண்டிருந்தேன். அப்ப யார் இந்த குமுதன், யார் இந்த குமரன் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. என் பொட்டம்மானோட நான் தொடர்புல இருந்த பொட்டம்மான் நான் தொடர்புல இருக்கிறேன், அவங்களுக்கு கூட என்ன உண்மையா யாருன்னு தெரியாது. நான் விடுதலை புலிகள் ஒரு ஆதரவாளன், விடுதலை விரும்பி என்ற மாதிரி தான் காட்டுவேன். அல்லது முன்னர் விடுதலை புலி இயக்கத்துல இருந்தவன் இயக்கத்தோட பின்னாலே தெரிஞ்சு போட்டு ஓடி போனவன்ற அளவுக்கு தான் அவங்களுக்கே தெரியும். இவ்வளவு ஆளுமை உள்ள ஒரு ஆழம் முல்லைமதி என்றது அவங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க சொல்ல வேண்டிய கருத்தை நாங்க சொல்றோம், அவங்க கூடிமடிவு இருக்கிறாங்க, KPN தலைவரா அறிவிக்கிறாங்க. தலைவரை அறிவிக்க பிறகு KP எப்படி போய் ஒழிக்க முடியும்? விடுதலை புலிகளை ஜனநாயக வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்ற தலைவனே போய் ஒழிச்சுட்டு இருந்தா அது பயங்கரவாத இயக்கமோ ஜனநாயக இயக்கமோ அப்ப ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இப்ப அவங்க இன்னொரு ஐடியாவை கொடுக்குறாங்க, நீ இங்கே இருந்து ஒன்றும் செய்யலாது, மலேசியால இருந்து ஒன்றும் செய்யலாது, நீ ஸ்ரீலங்காவுக்கு போய்த்தான் ஆகும். ஸ்ரீலங்காவுக்கு போகணும்டா என்ன போறது, இந்த பொருள் பிடிக்கும், நீ கொழும்புக்கு போ, ஸ்ரீலங்காவுக்கு போ, அங்க போயிருந்து நாங்கள் ஜனநாயக செயல்படுறோம் என்று அறிவி என்று சொன்னார்கள். ஆலோசனையை கேட்டு KPயும் போயிருப்பார். கடைசியா அவருக்கு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்களாம். இந்தியா, தாய்லாந்து, மலேசியா ஆகிய 3 இலங்கை 4 நாடுகளும் சேர்ந்து 2 3 ஒப்ப பண்றாங்க. எது எடுக்க போறாங்க? சிறையில இருக்க போறியா, அல்லது மலேசியால போய் சிறையில இருக்க போறியா, அல்லது தாய்லாந்துல போய் சிறையில இருக்க போறியா வச்சுக்கொள்ளும் ஒரு கதைக்கு எனக்கு தெரியாது. அல்லது இங்கே இலங்கையிலேயே உன்னை சுதந்திரமா உன்னை கவசரஸ்ல வைக்க போறோம், எதை சம்மதிக்கிறான்? என்ன செஞ்சோலையை நடத்த விடுங்கோ, தலைவர் செஞ்சோலையை தான் நடத்துவேன் என்று சொன்னவர் போருக்கு போறாரு, நான் அதையே செய்கிறேன் போய் இருந்து பார்த்துக்கொண்டு செஞ்சோலையில விட்டு விட்டாங்க. நான் KPயை அவர் கைது செய்யப்பட முதலும் தொலைபேசியில நேர்காணல் செய்திருக்கிறேன். அதை விட 4-5 தடவைகள் அவரை நேர போயும் சந்திச்சுக்கிறேன். அவர் இன்றைக்கும் பிரபாகரன் மீது ஒரு தீவிரமான விசுவாசம் உள்ள ஒரு ஆளா தான் இருக்கிறார். அதுல தலைவரை குறை சொல்ல மாட்டாரு, அவர் ஒன்றத்திலும் அப்படி சொல்லல. இப்ப இந்த பிரச்சனையில இப்ப நீங்கள் சம்பந்தன் பற்றி சொன்ன ஒரு விஷயம் மிக முக்கியமானது என்றால், நான் நினைச்சது என்னென்றால், இப்ப யுத்தம் முடிஞ்சா பிறகும் சம்பந்தன் வவுனியாவுக்கு போறார், அங்க உள்ள முகாமில் உள்ள மக்களை பார்வையிட. இலங்கை ராணுவம் அவரை திருப்பி அனுப்புது. அப்ப என்னுடைய அந்த நேரம் எனக்கு தோன்றியது என்னென்றால், நீ எந்த மக்களை நான் பார்க்க விடையில்லையா, நான் இதுல சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்று சொல்லி சம்பந்தன் சொல்லி இருக்கலாம். என்ன அன்றைக்கு புளியும் இல்லை. ஆனா அந்த மக்களை பாக்குறதுக்கே சம்பந்தன் உண்ணாவிரதம் இருக்க ரெடியா இருக்கல. புலிகள் அழிக்கப்படுவார்கள் என்றது யுத்தத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே சம்பந்தனுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் நன்கு தெரியும். இப்ப உங்களுக்கு விளங்குதோ? நீங்க 10,000 காரணங்களை சொல்லி விடுதலை புலிகள் மீது எந்த குற்றச்சாட்டை வச்சாலும், எங்களோட தலைவர் மீது நீங்கள் என்ன விமர்சனத்தை வச்சாலும், நாங்கள் எடுத்த கொள்கைக்காகத்தான் நின்றாங்க, எங்களை பாழ்படுத்தி எங்களை இனத்தை உங்கள் மீது வைக்கிற விமர்சனம் குற்றச்சாட்டு என்றது நீங்கள் இதுகளை முதலே புரிஞ்சு கொள்ளல என்றதை ஒழிய ஐயா நாங்கள் எல்லாம் புரிஞ்சு கொண்டாங்க ஐயா, புரிஞ்சு கொண்டுதான் ஐயா எங்களால முடிஞ்ச வகையில இவங்களை கையாண்டது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கம் என்றது நீங்க 2002 நடந்து நினைக்கிறீங்களே. 1990ஆம் ஆண்டு இந்திய படைகள் வெளியேறின கையோடையே ஏனைய இயக்கங்கள் எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு அறிவிச்சு விட்டுட்டு விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியோட சேர்த்து ஒரு கூட்டணியாக பாராளுமன்றத்துல கொண்டு இருத்துங்கோ, இந்த வெள்ளவாட்டி கல்லறை கலைங்கன்னு சொல்லி போட்டாங்களப்பா. இந்த சிவராம சொல்லிட்டீங்க 2004 நீங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2002 நினைக்கிறேன் அமைக்கப்பட்ட பிறகு அவர்கள் சந்திப்புக்கு பிறகு தமிழ்ச்செல்வன் என்ற அலுவலகத்துக்கோ போனால் இவர்கள் காத்து கிடக்க வேண்டும். எப்படி இவங்க இந்த தலைவர் பிரபாகரன் ஒரு ஆள் பேரை சொல்றாங்க. அதாவது மாணிக்கதாசனுக்கு ஆயுதங்களும் காசும் கேட்கிறான்னு சொல்லி நான் போய் மாத்த அன்னைக்கு சொல்ல உதவி இல்லாமல் நான் தலைவர்கிட்ட கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு இவர் போய் தலைவர்கிட்ட கேட்க போக அப்ப குணன் என்று சொல்லி சொல்றாரு. அவர் பக்கத்துல இருந்தவர்கள் சொல்றாராம், இந்த பைத்தியார கதை இருக்கிறீர்கள், கொல்லு கொடுத்து அடி வாங்க முடிஞ்சது. கதை நாட்டை பிரிச்சு தமிழத்தை உருவாக்கன்னு சொல்லி இந்திரா காந்தி சொன்னா, என்ன நீ தமிழ்நாட்டையும் பிரிஞ்சு சொல்றியோன்னு கட்டும் ஐயோ வேண்டாம் இந்திரா காந்தி சொன்ன மாதிரி மாணிக்கதாசனுக்கு துவக்கம் காதையும் கொடுக்க சொல்லி சொல்றீங்க, என்ன அழைக்கிறீங்கன்னு சொன்ன மாதிரி கேட்டால் தலைவர் என்ன சொல்றது? பேக்கப் ஓகே. மற்ற ஏனைய ஆயுத இயக்கங்கள் எல்லாம் இந்திய ராணுவ காலத்தில் எங்களுக்கு எதிராக வந்து நின்றார்கள், இந்திய படையோடு நின்றார்கள், செயல்பட்டார்கள், துரோகிகள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், கொல்லப்பட வேண்டியவர்கள், அது செய்தார்கள், இது செய்தார்கள், இப்படியான துரோகிகள் எல்லாரையும் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக்கி அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாண்டால் நாங்கள் போராடுவான். அப்ப தலைவர் பிரபாகரன் என்னவர்? நான் அரசியலுக்கு வர மாட்டேன், நீ அரசியலுக்கு வர மாட்டாப்பா, நான் அரசியலுக்கு வர வேண்டும். மற்ற மனதுக்கு நிற்கிறது தலைவருக்கு விளங்கும் தானே.
விளங்குமோ விளங்காதோ? நிச்சயமா நிச்சயமா மாத்தியாவே அரசியல் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் மாத்தியா மீதே பல அலிகேஷன் வைக்கிறாங்க. பேர்களை நான் சொல்ல விரும்ப இல்லை, பேரை சொல்றாங்க எனக்கு தெரியும் பேர்களை, ஆனா அதை விரும்ப இல்லை. அவர்களும் இன்றைக்கு உயிரோட இல்ல. நான் நினைக்கிறேன் அண்மையில உங்களை நேர்காணல் செய்யக்கூடாது அல்லது வேற ஆக்களை நேர்காணல் செய்யக்கூடாது, புலிகளை பற்றி கேட்கக்கூடாது, விமர்சிக்க கூடாது, இதெல்லாம் என்று பல்வேறு விமர்சனங்கள் வருது. இப்ப அது தொடர்பில் விடுதலை புலிகள் பிரபாகரனுடைய காலகட்டத்தில் இணைந்து கொண்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்ல ஒருவர், எனக்கு அவர் அறிமுகமாகிறார் செல்லக்குட்டி ஈஸ்வரன் என்று. அவருடைய உண்மையான பேர் என்னென்று எனக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அவரோட நான் ஒரு சில வாரங்களாக உரையாடி இருக்கு. அப்ப அண்மையில அட்டாக் சிவா ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தார், ரோ எங்களுக்கு தங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணினாரு சிங்கள மக்களுக்கு எதிராக செயற்பட. அதாவது சிங்கள காடியர்கள் அந்த நேரத்துல தமிழ் மக்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு என்னென்ன கொடுமையெல்லாம் அழைத்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஊக்கப்படுத்தியிருக்கிறேன். இந்த நேர்காணல நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த நேர்காணல் தொடர்பில் விடுதலை புலிகளின் மிக முக்கியமான ஒரு உறுப்பினருடைய தொலைபேசி, இதை நாங்கள் கேட்கல பிரியோசனம் இல்லை, அவர் பேசுற செந்தமிழ் உங்களுக்கு விளங்குதானே? இவர்கள் கலைக்கிற அரசியல் எங்களுக்கு வேண்டாம். என்னென்றால் இவர் அதுல எவ்வளவு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எவ்வளவு தூரம் அவர் கதைக்கிறார் என்று உங்களுக்கு விளங்குது. ஏற்கனவே சொன்னாங்க பேசுவதற்கு எல்லாம் யாரும் விடுதலை புலிகளுக்கும் கற்றுக் என்னடா முல்லமதி சுவிஸ் நாட்டுல இருக்கிறார். இவர் சொல்றார் ஒரு காலகட்டத்துல விடுதலை புலிகள் ஒரு தொலைபேசி அட்டை ஒன்று தயாரித்தவர்களாம். அந்த தொலைபேசி அட்டையில பனையோ தென்னை மரத்துடைய இதை போட்டு கல்லு முட்டி ஏதோ கட்டுப்பட்டு இருந்த படம் போட்டதாகவும், அது உண்மையிலேயே பிள்ளை. அப்படி காட்டுறது மிக பிள்ளை. அதுல எனக்கு எந்த கருத்து முரண்பாடும் இல்லை, அப்படி காட்டினது பிள்ளை. ஆனா இவர் அதை சொல்லி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கினபடியால் அது உடனடியாக அது நீக்கப்பட்டது. அதால விடுதலை புலிகளுக்கு பெருத்த நட்டம் வந்ததுன்னு சொல்றார். நான் ஏன் இது சொல்றேன் என்றால், அவர் ஒரு முக்கியமான நபர் விடுதலை புலிகள்ல. எனக்கு விளங்கே இல்ல முக்கியமான நபர் எல்லாம் இப்படியான இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த விடுதலை புலிகள் சார்ந்தவர்கள் இவர்கள்ட்ட இருந்து இவ்வாறான தகவல், இவ்வாறான விஷயங்கள், தாங்கள் பிரபாகரனோட மிக அந்யோன்யமாக இருந்த நாங்கள் விடுதலை புலிகள் தலைமைக்கு மிக விசுவாசமானவர், மிக வேண்டப்பட்டவர்கள், விடுதலை புலிகள்ல சொல்லித்தான் இதெல்லாம் நடக்குது. சுதிக்குழுக்கு கொண்டே அடிக்கைக்குள்ளேயும் விடுதலை புலிகளை சொல்லித்தான் நடிச்சிருக்கிறார். எனக்கு விளங்கல இவர்களை நீங்கள் எனக்கு என்ன கேட்கிறதுண்டோ என்ன சொல்றோண்டோ விளங்கோ. ஈழத்தமிழர்கள் இந்த போராட்ட காலத்துல புலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு போறவர்கள். இந்த பல நாடுகள்ல வாழ்ற மக்களை எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக அவர்களுடைய பங்களிப்புகளை எடுக்கணும் என்று சொன்ன போது கூட தலைவர் சொல்லி அனுப்பினது ஒவ்வொருவருக்கும் என்னென்றால், அந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கு முரணான எந்த செயற்பாடுகளிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டு அந்த நாடு உங்களை குற்றவாளியாக கண்டு தண்டிக்க முற்படுமாக இருந்தால் நாங்கள் அது தலையிட மாட்டோம். உங்களுக்காக நாங்கள் வக்கீல வைக்கிறதோ அல்லது உங்களுக்காக பேசுறதோ. ஒரு மனிதாபிமானம் இருக்குதா? ஒரு மனுஷனோட எப்படி உரையாடுற என்ற ஒரு குறைந்தபட்ச உதவல் நாங்க பேசுறதுல பிரயோசனம் இல்லை. என்னென்றால் தமிழீழ மக்களுக்குள் இருந்துதான் எல்லா இயக்கங்களுக்கும் ஆக்கள் வந்தவை, விடுதலை புலிகளுக்கும் வந்தவை. விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள் வந்தவர்களை விடுதலை புலிகள் இயக்கம் 5 ஆண்டுக்குள்ள ஒரு தன்னிறைவான போராளியாக மாற்றும். நீங்கள் தகுதியான போராளிகள் எந்த போராளியோட எடுத்தும் கதைங்க. உங்களுக்கு 100% விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் என்று அடையாளம் கண்டிருக்கிற ஆக்களோட கதைங்க எவ்வளவு கண்ணியமாக கதைப்பார்கள் என்று நீங்கள் கதைச்சு பாருங்க. இவருடைய பலரோடு எனக்கு அனுபவம் இருக்குது. இப்படியானவர்களை எல்லாம் நான் இயக்க போராளிகளை எப்படி அடையாளம் காண்றேன் என்று சொன்னால், இப்ப அன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு குரல் பதிவு அனுப்பினேன். ஈழவரண்டபடி எனக்கு போட்ட குரல் பதிவு எவ்வளவு பண்பா, எவ்வளவு பக்குவமா அந்த கருத்தை சொல்லி உங்களுடைய இதுல போய் நீங்கள் நான் கதைக்க கூடாதுன்ற அந்த விமர்சனத்தை எனக்கு வச்சிருக்காரு பாத்தீங்களோ. அது உங்களை பற்றி கதைக்கிறதால உங்களுக்கு சில வழி அதுல ஏற்படலாம். ஆனால் என்ன பொறுத்தவரையில அவர் கண்ணியமாக அந்த கருத்தை எனக்கு சொல்றேன். அது சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை, உரிமை, அவர்களுடைய பார்வை. அவர்களுடைய பார்வை கூட அவர்கள் எப்படி நீங்கள் ஏன் கதைக்கிறீங்க? இப்ப இல்ல நானே உங்களுக்கு சொன்னான் தானே, நீங்கள் இந்த குழப்பம் செய்யறதுக்காக சிலரை ஏற்பாடு செய்து உங்கள்ட்ட அனுப்புகிறார்கள். அவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு நீங்கள் கதைச்சு கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் கதைக்கிறதுல பிரயோசனம் இல்லையான்னு. இப்ப இன்றைக்கு அதி தீவிரவாதமாக கதைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் முந்தி அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அதை செய்தோம், இதை செய்தோம், வெட்டினோம், புடுங்கினோம், நடந்தோம், இருந்தோம், எழும்பினோம் என்று கதைக்கிறார்கள் இருக்கிறோம். எல்லோ
இவர்கள் எல்லாம் அதை செய்தது உண்மையா இருக்கலாம். ஆனால் அது அந்த மண்ணுக்காக, அந்த மக்களுக்காக, அந்த மக்களில் ஒருவனாக நீ அந்த மண்ணுக்காக செய்த தியாகம். நெஞ்சு களத்திலே அஞ்சாத தமிழ் புலி போல் யார் வருவார் நிலத்திலே என்று ஒரு கவிதை எழுதினான் உணர்ச்சி கவிஞர் காசியானன். அந்த புலிகளாக கதைக்கிறவர்கள் இந்த மாதிரி இன்றைக்கு கதைக்க மாட்டார்கள். உங்களுக்கு கண்ணால கண்டதும் காதால கேட்டதும் செய்தி என்று கதைக்கிறவர்களுடைய கதைகளை எல்லாம் ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தின் மீது கொண்டு வந்து வைக்கிறது தயவு செய்து அதை தவிர்த்துக் கொள்ளும். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அட்டாக் சிவாவும் சொன்னதுதான். நாங்கள் இந்த கடந்த காலத்தை இதை கடந்து போறது ரொம்ப உங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, எங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்றால் இவர்கள் தங்களை ஒரு விடுதலை புலிகளுடைய ஒரு என்ன இன்னைக்கு யார் விடுதலை புலிகள் என்று யாருக்கும் தெரியும். யாரும் சொல்லலாம் விடுதலை புலிகள். இப்ப தலைவர் பிரபாகர் முல்லமதி இயக்கம் இல்ல, தலைவர் பிரபாகரனும் இயக்கம் இல்ல, புலிகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒருவர் வந்து சொல்லலாம். சொல்லுதல் யாருக்கும் வெளியே நாக்கு கேள்வி இல்லை. எதையும் சொல்லி போட்டு போலாம். என்ன தெரிஞ்சவனும் சொல்லலாம், தெரியாதவனும் சொல்லலாம். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க சொல்றோம் என்னென்றால் விடுதலை புலிகள் இயக்கம் பற்றிய ஒரு பொது புரிதல் உள்ளவர்களுக்கு தெரியும் யார் உண்மையான போராளிகள், யார் போராளிகளின் வேஷத்தில் இந்த போராட்டத்தின் பேரை கெடுக்கிறதுக்கு செயல்படுறார்கள். டிக்டாக்லயுமே பாருங்க, எங்கட இயக்கத்தின் பேரில் எவ்வளவு கதைக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து நாங்கள் கொதிப்படைகிறோம் என்றால் நாங்கள் வேதனைப்படுறோம். அதாவது வேதனைப்படுறோம். இன்றைக்கும் இந்த அவயங்களை இழந்து நடைபணங்களாக எங்கட போராளிகள் எவ்வளவு பேர் தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வந்து பல்வேறு வாதிகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கோபத்தில் சில கதைகளை கதைப்பார்கள். ஆனால் பண்பற்ற வாசகங்கள் கதைக்கிறது, இந்த தகாத வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்துறது. இப்ப நேரடியாக 2 பேர் பேஸ் டு பேஸ் கதை கேட்கல, கோவத்திலே எதுவும் கதைக்கலாம். இப்படி கதைச்சா கூட இயக்கம் இருந்த காலத்துல கடுமையான தண்டனை. ஒரு தகாத வார்த்தையை இன்னொரு போராளியை பார்த்து சொன்னாலே கடுமையான தண்டனை உண்டு. அப்படி ஒரு கட்டுப்பாடா இருந்த இயக்கத்தின் பேர்ல வந்திருந்தோண்டு இவர்கள் வந்து தங்களை இயக்கத்துல அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் கதைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல அரைவாசி என்ன நடக்கின்றால் என்னண்டையா விடுதலை புலிகள் இயக்கத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். எனக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தை பத்தி ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வாசிச்ச அறிக்கைகள்ல என்னென்ன இருந்தது. இப்ப தெலோவுக்கு அடிச்ச பொழுது கிட்டன்னே ஒரு அறிக்கைதார தெலோ மீதான தாக்குதலை நடத்தினோம், எப்படி நடத்தினோம், என்னென்ன உத்தரவுகள் வழங்கினேன், எப்படி அதை செய்தேன் என்று அவர் ஒரு அறிக்கைதார. அந்த உத்தரவை ஏற்று தெலோ மீதான நடவடிக்கை எடுத்து அத்தனை பொறுப்பாளர் நேரம் அவர்கள் ஒரு அறிக்கை தருகிறார். அந்த சம்பவத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட போராளிகள் யார் கண்டுபிடிச்சு அவர்களிடம் சில கேள்விகளை கேட்டு நாங்கள் அவர்கள்ட்ட இருந்து அறிக்கை. இது அவ்வளவுத்தையும் தொகுத்து படிச்சு வாசிச்சு உயிரோடு இருக்கிறவன்ல நானும் ஒரு ஆள். நான் அதை பற்றி எல்லாம் இங்க பேசவே இல்லை. ஒரு இராணுவம் அமைதியான நிலையில் இருக்கும் போது அது உங்களை ஆராதிக்கும். அது ஆக்ரோஷமாக நிற்கும் போது உங்களை ஏறி பிடிச்சு கொண்டுதான் போகும். சோ இதுக்கு விடுதலை புலிகளின் இராணுவம் விதிவிலக்கு இல்லை என்றதை இந்த தெலோ மீதான தாக்குதலுக்கு பிறகு அந்த சிங்கப்பூரார்கள் எழுதின அந்த வலைவரைபடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்க்க சரியா தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் சொன்னோம், எல்லா இயக்கங்களையும் தடை செய்து ஒரு விடுதலை பேர் இயக்கமாக வந்துதான் போராட வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள். ஆகவே ஏனைய இயக்கங்களுடைய ஆயுதங்களையும் வாங்கத்தான் போறீர்கள். அதனால ஏனைய இயக்கங்களையும் இதே மாதிரி நீங்கள் கையாள வெளிக்கிடுவீர்களாக இருந்தால் இந்த விடுதலை போராட்டத்துக்காக நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள் என்று சொல்லி நாங்க சொல்றோம். அதுக்கு பிறகுதான் இபிஆர்ல மற்ற இயக்கங்களை வந்து தடை செய்யும் பொழுது ஒலிபெருக்கிகளை கொண்டு போய் அறிவிச்சார்கள். ஆயுதங்களை வச்சுட்டு வாங்கோ, நீங்க உங்களை நாங்கள் பாதுகாப்பா வீடுகளில் வர்றோம் என்று சொல்லி கூப்பிட்டு அவர்களை காட்சி போட்டு தரம் கிட்ட விட்டார். நீண்ட உரையாடல், இதுலயும் பல்வேறு கேள்விகள் இருக்கு. நாங்கள் நினைக்கிறேன் வேற ஒரு உரையாடல்ல நாங்கள் தொடருவோம். பத்தி நான் உறுதியா ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு விடுறேன். எங்கட மக்கள் தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைச்சது அவர்கள் தங்களுக்கு கதிரை தரையில்லை என்றதை சொன்னாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒன்று இருந்து பலம்பரமாக இருந்தால் அது சம்பந்தனுக்கு பிறகென்றாலும் தமிழர்களுக்கான நியாயமான உரிமையை கேட்டு வலுப்பெறும். எஞ்சிய விடுதலை புலிகள் இயக்க போராளிகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வந்து இந்த அரசியலை பலப்படுத்துவார்கள். அதனால தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைச்சு அதுக்கு எதிர்முனையில் விடுதலை புலிகள் இந்த அரசியலுக்கு வருவதை தடுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி என்றதையும் அது யாரால வழிநடத்தப்படுறது என்றதையும் இன்றைக்கு நீங்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நினைக்கிறேன் அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை நாங்க முடிவு கொண்டு வரோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.